نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله تعالى عليه وعلى آله وأصحابه وبارك وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا وإن الله لمع المحسنين صدق الله مولانا العظيم وقال النبي عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க உலமா பெருமக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு நம்முடைய இந்த ஒன்று கூடுதலை கபூல் செய்வானாக. நம்முடைய இந்த ஒன்று கூடுதலை முழு மனித சமுதாயத்துடைய வெற்றிக்கும் ஹிதாயத்திற்கும் அல்லாஹ் காரணமாக ஆக்கி வைப்பானாக. வேலை செய்யக்கூடியவங்களுடைய மிக முக்கியமான தக்காக இன்றைக்கு என்னவென்றால், இந்த வேலையினுடைய கண்ணியம், இந்த வேலையினுடைய யக்கீன் உள்ளத்திலே வருவது. எந்த அளவுக்கு இந்த வேலையினுடைய கண்ணியம், இந்த வேலையினுடைய யக்கீன் வேலை செய்யக்கூடிய உள்ளத்தில் இருக்குமோ, அப்பொழுதுதான் இந்த வேலையை கொண்டு சரியான முறையில பிரயோஜனம் பெற்றுக்கொள்ள முடியும், உம்மத்தில பிரயோஜனத்தை உண்டாக்க முடியும். இந்த வேலையினுடைய கண்ணியத்திலே குறைவு ஏற்படுமையானால், யகீனிலே குறைவு ஏற்படுமையானால், இந்த வேலையை கொண்டு என்ன பிரயோஜனம் நமக்குள்ளும் மற்றவர்களிடத்திலும் ஏற்பட வேண்டுமோ அது ஏற்படாமல் போய்விடும். எனவே வேலை செய்யக்கூடியவர்களுடைய முதலாவது தகாதா, சப்சே அஹம் தகாதா, काम का अजमत का होना, दिलों के अंदर, நம்முடைய உள்ளங்கள்ல இந்த வேலையினுடைய கண்ணியம் இருக்க வேண்டும். ஹஜரத் மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பூரே யகீன் के साथ, முழுமையான நம்பிக்கையோடு சொல்லுவார்கள், मुझे करने अव्वल का हीरा मिला है. இந்த வேலையை பற்றி, இந்த வேலை சம்பந்தமாக ஹஜரத் சொல்லுவாங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு எனக்கு முதல் நூற்றாண்டினுடைய வைரத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். முதல் நூற்றாண்டுடைய வைரத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்பதாக யகீனோடு சொல்லுவார்கள். இதை சொல்லிவிட்டு ஹஜரத் மௌலானா சயீத் அஹ்மத் கான் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி திரும்ப திரும்ப அடிக்கடி இந்த மல்பூஸை சொல்லிவிட்டு ஹஜரத் சொல்லுவாங்க, ஹீரா கே அஸ்மத் को हीरा वाले ही जानता है. அந்த வைரத்தினுடைய கண்ணியம், அந்த வைரத்துடைய மதிப்பை யார் விளங்க முடியும்? யார் அதனுடைய மதிப்பை விளங்கி இருக்கிறாரோ, யார் அதனுடையவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க விளங்க முடியும். ஒரு வைரத்தை குழந்தை கையில கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அந்த குழந்தைக்கு அதனுடைய கண்ணியம் தெரியாது, அதனுடைய மதிப்பு தெரியாது. இந்த வைரத்துக்கு பின்னால் எத்தனை வீடுகள் இருக்கு, எத்தனை பங்களாக்கள் இருக்கு, எத்தனை நிலங்கள் இருக்குது, ராகத்துடைய சாமான்கள் எவ்வளவு இருக்குது, இதுவெல்லாம் அந்த குழந்தைக்கு தெரியாது, இதுவெல்லாம் அந்த குழந்தைக்கு தெரியாது. அதே போலதான் இந்த வேலையினுடைய கண்ணியம் இன்னைக்கு நமக்கு புரியல. அந்த குழந்தைக்கு எதுவரை அந்த வைரத்தை பார்த்துட்டு பிரமிப்பு இருக்குதோ அதுவரை அந்த குழந்தை அந்த வைரத்தோடு விளையாடும். எதுவரைக்கும் அதனுடைய உள்ளம் நிரம்பாதோ அதுவரைக்கும் விளையாடும். எப்ப மனசு நிறைஞ்சு போச்சோ பிறகு அந்த வைரத்தை தூக்கி ஓரமா வச்சுட்டு பிளாஸ்டிக் ஜாமானத்தை விளையாண்டு இருக்கும், ஏதாவது பாத்திரங்களை வச்சு உருட்டிட்டு இருக்கும். காரணம் என்ன? குழந்தைக்கு தெரியாது அந்த வைரத்துடைய மதிப்பு, குழந்தைக்கு தெரியாது அந்த வைரத்துடைய விசாலம், குழந்தைக்கு தெரியாது அந்த வைரத்தினுடைய ஃபாய்தா என்ன. அதன் காரணமாக சாதாரணமான மற்ற அதை விட ரொம்ப தரத்துல குறைந்த விளையாட்டுகளை ஈடுபட்டுட்டு அந்த குழந்தைக்கு தெரியாது என் கையில இருந்து இப்ப என்ன போச்சு, என் கையில என்ன இருந்துச்சு, அது எவ்வளவு விலைக்கு மதிக்க முடியாதது அப்படின்னு தெரியாது.
இது போல சோதரர்களே, ஹஜ்ரத் மௌலானா சையத் அஹ்மத் கான் மக்கி சொன்னாங்க, இந்த வேலை நம்மிடத்துல இருக்கும் பொழுது அதனுடைய கண்ணியத்தை நாம் எடுத்துக்கொள்ளவில்லைன்னு சொன்னா நம்மளும் அது மாதிரி தான். இதை விட சாதாரண காரியங்கள்ல ஈடுபட்டு இதை நாம இழந்துருவோம். பிறகு நம்ம இடத்துல இருந்து எது இழக்கப்பட்டதோ அது என்னன்னு கூட நமக்கு தெரியாம போயிடும். அதனால இன்னைக்கு நம்முடைய உள்ளங்கள்ல வர வேண்டிய மிக முக்கியமான ஒன்று இந்த வேலையினுடைய கண்ணியம். இந்த வேலையினுடைய கண்ணியம் நம்முடைய உள்ளத்துல வர்றதுக்காக, இந்த வேலையினுடைய யக்கீன் நம்முடைய உள்ளத்துல வர்றதுக்காக இந்த வேலையை நாங்க செஞ்சு கொண்டே இருக்கணும். எல்லா ஹாலாத்திலையும் செய்யணும், எதிர்ப்பு வந்தாலும் செய்யணும். ஹர் ஹால் மே இஸ் காம் மே ஜம்னே கா மிசாஜ் பனானா, எல்லா நிலைகளிலும் இந்த வேலையில ஈடுபட்டு உறுதியோடு இருக்கக்கூடிய மிசாஜ் உண்டாக்கி கொள்ளணும், சுபாவத்தை உண்டாக்கி கொள்ளணும். யாராவது ஏதாவது சொன்னாங்க, ஏதாவது ஒண்ணு நடக்குது, அதன் காரணமாக இந்த வேலை வருது. ஹஜ்ரத் மௌலானா யூசுப் சார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, அசல் காம் கர்னே வாலா ஓ ஹை, உண்மையான வேலை செய்யக்கூடியவங்க யாருன்னு சொன்னா, அகர் உன்கே சாம்னே, அவருக்கு முன்னால வேலைக்கு முகாலிபத், இந்த வேலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டால், இந்த வேலை பற்றி விமர்சனம் செய்யப்பட்டால், இந்த வேலை பற்றி ஏதாவது சொல்லுவார்களே ஆனால் அவர்களுடைய யக்கீன் இந்த வேலையின் மீது முன்னே இருந்ததை விட அதிகமாக ஆகும் என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. குறைஷிகள் எல்லாம் அபூ தாலிபிட்ட வந்துட்டாங்க. அபூ தாலிபிட்ட வந்து சொல்றாங்க, உங்களுடைய அண்ணன் மகன் அவர் இந்த மாதிரி எல்லாம் செய்யறாரு, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவரை கூப்பிட்டு விடுங்கன்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூ தாலிப் அவர்கள் கூப்பிட்டு விடுகிறார்கள். நபி அவர்கள் ரொம்ப களைச்சு போய் காலையிலிருந்து உழைப்பு செஞ்சு பசியோட தாகத்தோட அப்படி தலையெல்லாம் களைஞ்சு போய் உடம்பெல்லாம் அழுக்கு தூசுகள் படிந்த நிலையில வெயில்ல நடந்து வர்றாங்க. நிழல் கூட இல்ல, அப்படி மெதுவா நடந்து வர்றாங்க. வந்த உடனே அபூ தாலிப் சொல்றாங்க, குறைஷிகள் பாருங்க, உங்க வேலை சம்பந்தமாக யாத்திரா செய்யறாங்க, முறையீடுகள் செய்யறாங்க, எதிர்க்கிறாங்க, கொஞ்சம் நீங்க விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லும் பொழுது முதல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிவாயத்துல இருந்து இருக்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள். அழுத பிறகு சொன்னாங்க, ஹஜ்ரத் மௌலானா சாஹிப் தாவூத் பர்காத் சொன்னாங்க, இதுதான் யக்கீன், இவர்தான் தாயி. தாய்க்கு முன்னால பூரா உலகம் எதிர்த்து நின்றாலும் அவர் சொல்ல வேண்டும், பூரா உலகத்தை நான் விடுவேன், இந்த வேலையை நான் விட மாட்டேன். அப்ப ரசூலுல்லாஹி சொன்னாங்க, நீங்கள் சூரியனுக்கு போங்க, அங்க இருக்கக்கூடிய அந்த ஒளியை கொண்டு வந்து என்னிடம் கொடுங்கள். இன்னொரு ரிவாயத்தில் வந்திருக்கிறது, சூரியன் என்னுடைய வலது கையில வைங்க, சந்திரனை நீங்கள் இடது கையில வைங்க. இன்னொரு ரிவாயத்தில் வந்திருக்கிறது, முழு உலகத்துடைய கஜானாவை கொண்டு வந்து என் காலடியில் போடுங்கள். இதுவெல்லாம் நாமும் கீழ், இதெல்லாம் முடியவே முடியாதது, இதை கூட நீங்கள் முடிய வைத்து காட்டிவிட்டால் கூட நான் என் வேலையை விடமாட்டேன் என்று சொன்னார்கள். அப்ப தாய் அவருக்கு முன்னால் வரக்கூடிய எதிர்ப்புகள், அவருக்கு முன்னாடி வரக்கூடிய விமர்சனங்கள், அவருக்கு முன்னால் வரக்கூடிய இந்த எந்த விஷயத்தையும் அவர் பாதிப்படைய மாட்டார். மாறாக அவருடைய உள்ளத்துல இந்த வேலைக்கான யக்கீன் முன்னை விட அதிகமாக ஆகும். ஹஜ்ரத் மௌலானா சாஹிப் தாவூத் பர்காத் சொல்றாங்க, இது மாதிரியான ஹாலாத்துகள் வந்து விட்டால், இது மாதிரியான பாதகமான சூழ்நிலைகள், பாதகமான நிலைகள் ஒரு தாய்க்கு வந்தால், दाई की नजर हालात पर नहीं होती, दाई की नजर नतीजा पर होती। अगर दाई की नजर हालात पर होती तो वो मुतासिर हो जाता, अगर नतीजा पर होती है तो वो हालात से मुतासर नहीं होगा. ஹஜ்ரத் மௌலானா சாஹிப் சொன்னாங்க, தாய்க்கு ஹாலாத் வரும் பொழுது, தாய்க்கு நிலைமைகள் வரும் பொழுது தாயினுடைய பார்வை அந்த ஹாலாத்தை நோக்கி இருக்காது. அந்த ஹாலாத்தை பார்க்கவே மாட்டார், நிலைமைகளை பார்க்க மாட்டார், பாதகங்களை பார்க்க மாட்டார். மாறாக இவர் எங்க போய் அடையணும், இதனுடைய விளைவுகள், இதனுடைய முடிவு என்ன, அதை நோக்கிய பார்வையாக இருக்கும் தாயினுடைய பார்வை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையிலிருந்து உழைப்பு செய்யறாங்க, பசியோடு பட்டினியோடு தாகத்தோடு எல்லா விதமான கஷ்டங்களோடு உழைப்பு செய்து வருகிறார்கள். உழைப்பு செய்துட்டு வர்றாங்க. மின்ஹும் மன் தஃபல ஃபீ வஜ்ஹி, சிலர் நபி அவர்களுடைய முகத்துல காரி துப்பி இருந்தாங்க. மின்ஹும் மன் ஹஸா அலைஹி துராப், சில பேர் நபி அவர்களுடைய முகத்துல, நபி அவர்களுடைய உடல்ல மண் கற்களை தூக்கி வாரி இறைத்திருந்தாங்க. இந்த நிலையோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. ஒரு ரிவாயத் வந்திருக்கு, சஃபர்ல இருந்து வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளார் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய அருமை தந்தையே எது வரைக்கும் இப்படி பொறுத்து கொண்டே இருக்கிறது,
எது வரைக்கும் நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லும் போது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற தாயி தன்னை சுத்தி இருக்கக்கூடிய ஹாலாத்தை பார்க்கல, என் மேல எச்சி துப்பிட்டாங்களே, என் மேல மண் வாரி இறைச்சிட்டாங்களே, என் குழந்தைகள் எல்லாம் பயப்படுது, எல்லோரும் எதிர்க்கிறாங்களே அப்படின்னு ஹாலாத்துகள் மேல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வை இருக்கவில்லை. மாறாக நத்தீஜாவின் மீது இருந்தது. என்ன நத்தீஜா சொன்னாங்க? மகளே நன்றாக கேட்டுக்கொள், ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும், உன்னுடைய தந்தை கொண்டு வந்த இந்த தீனுல் இஸ்லாம், இந்த ஷரியத் சுன்னத், எந்த கோபுரம் எந்த குடிசை, எந்த ஊரு, எந்த நாடு, எந்த மஹல்லா, எந்த கிராமம் இல்லாம எல்லா வீடுகளுக்குள்ளேயும் இந்த தீன் நுழைந்தே தீரும் என்று சொன்னார்கள். தாயினுடைய பார்வை ஹாலாத்தின் மீது இருக்காது, தாயினுடைய பார்வை நத்தீஜாவின் மீது இருக்கும். நத்தீஜா என்ன? அதன் மீதுதான் பார்வை இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்காக வேண்டி கிளம்பிட்டாங்க. சௌர் குகையில தங்கி இருக்கிறாங்க. பிறகு மதீனாவை நோக்கி போகும் பொழுது சுராகா இப்னு மாலிக் வந்துட்டாங்க. பின்பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைக்கு 100 ஒட்டகங்கள் விலை சொல்லப்பட்டது. இதை கேட்ட ஆசையில அவர் வந்துட்டார். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி சொல்றாங்க, சுராகா உங்களுடைய பார்வை ஹாலாத்தின் மீது இருக்கிறது, உங்களுக்கு தற்காலத்தினுடைய அந்த சூழ்நிலை பார்த்துட்டு வந்துட்டீங்க, இது மாதிரி என்ன பிடிச்சு தந்தா 100 ஒட்டகம்னு சொல்லி, ஆனால் நத்தீஜாவை நான் சொல்லுகிறேன், நீங்கள் கேளுங்கள், நான் உங்களை பார்க்கிறேன், வருங்காலத்துல கிஸ்ராவுடைய காப்புகள் உங்களுடைய கரங்களில் இருப்பதை நான் பார்க்கிறேன்னு சொன்னாங்க. தாயினுடைய பார்வை ஹாலாத்துல இல்ல, தாயினுடைய பார்வை நத்தீஜால இருக்கும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அவர்கிட்ட சொன்னாங்க, சுராக்காட்ட உங்களுடைய கைகள்ல கிஸ்ராவுடைய காப்புகள் அணிவிக்கப்படுவதை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு காலம், கிஸ்ராவுடைய கோட்டைகள் எல்லாம் கைப்பற்றப்பட்டு எல்லா கதானாலும் வந்துருச்சு. வந்த பிறகு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இன்னும் முழுமையாக வரல, இன்னும் நிறைய இருக்குது, எல்லாத்தையும் கொண்டு வாங்க. கடைசியா எப்பொழுது அந்த காப்பை பார்த்தார்களோ அப்பொழுதுதான் சொன்னாங்க, இப்பதான் முழுமையா கதானா வந்திருக்கு. அது வந்த உடனே சுராக்காவை பார்த்து கேட்டாங்க, சுராக்கா அந்த நாள் ஞாபகம் இருக்கிறதா? உன்ன மாதிரி ஒரு சாதாரண ஆளுடைய கையில கூட கிஸ்ராவுடைய இந்த காப்புக்கள் வரும் என்பதை நீ சிந்தித்திருக்கிறாயான்னு கேட்டாங்க. தாயினுடைய பார்வை கண்ணியமிக்க சோதரர்களே, பெரியவர்களே, ஹாலாத்தின் மேல ஒருபோதும் இல்லை. என்ன ஹாலாத் வந்தாலும் சரி, நான் இந்த வேலையில ஸ்திரமாக இருப்பேன். என்னுடைய ஹிதாயத்துடைய பூரா உம்மத்துடைய ஹிதாயத்துடைய வேலையெல்லாம் எனக்கு வழங்கி இருக்கிறார். அதனால இந்த வேலையை எந்த காலத்தில் நான் விட மாட்டேன். ஹாலாத் வரும்போது ஹாலாத்தை நான் பார்க்க மாட்டேன். நபியவர்கள் சொன்ன வாக்குறுதிகள், அல்லாஹ் சொன்ன வாக்குறுதிகள், அதன் மீது என்னுடைய பார்வை இருக்கும். ஒருபோதும் நான் அசர மாட்டேன். இதற்காக வேண்டி கண்ணியத்துக்குரிய பெரியவர் சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த தீன்ல ஸ்திரமாக இருப்பதற்கு தான் தாவத்தையே கொடுத்திருக்கிறான். दावत अपने दीन पर जमने के वास्ते दावत रखे तन्नुடைய दीनல ஸ்திரமாக இருப்பதற்கு. आजकल के हमारे दीन में जो बिगाड़ है वो दावत को छोड़ने की वजह से. மௌலானா சொன்னாங்க, இன்னைக்கு நம்முடைய தீன்ல எத்தனை குறைகள் இருக்கிறதோ, தீன்ல எத்தனை விதமான நம்முடைய குறைகளும் நம்முடைய அந்த தீன்படி வாழாமல் இருக்கக்கூடிய நிலைகளும் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் தாவத்துடைய வேலையை நாம் விட்டதுதான். தாவத்தை சரியான முறையில் செய்யாததுதான். தாவத்துக்காக நம்முடைய நேரம், பொருள், காலங்களை சரியான முறையில் கொடுக்காததுதான் நம்முடைய இந்த விஷயத்துக்கு காரணம். அதுல குறிப்பா சொன்னாங்க, எந்த விஷயத்துடைய தாவத்தை நாம் விட்டு விடுவோமோ பாத்தில் அந்த விஷயத்தை நம்முடைய இஸ்லாத்திலிருந்து வெளியாக்கிவிடும். எந்த விஷயத்தை, எந்த அமலுடைய தாவத்தை நாம் விட்டு விடுமோ முஸ்லிம்களுடைய வாழ்க்கையிலிருந்து அந்த அமல்களை பாத்தில் வெளியாக்க வைத்து செய்வாங்க. அதனால எந்த நிலையிலையும் தாவத்தை நாம் விடுவதே இல்லை. தாவத்தை எல்லா காலங்களிலும் நாம செய்து கொண்டே இருப்போம். தாவத்தை விட்டுட்டா அது நம்முடைய விஷயங்கள்ல போயிடும். அதிர்ஜி மௌலானா சாஹிப் தாவத் பரகாத்துன்னு சொன்னாங்க, தாவத்தை இஸ்லாம் छुटने की वजह से இந்த வேலையை நாம் செய்யாமல் இருப்பதன் காரணமாக सबसे अहम और पहला नुकसान, இதன் காரணமாக ஏற்படக்கூடிய முதல் நமக்கு தோல்வி என்ன அப்படின்னா, இதன் காரணமாக வரக்கூடிய நமக்கு முதல் நஷ்டம் என்னவென்றால், முஸ்லிம்கள் லாலச் முத்தாசிர் होंगे. முஸ்லிம்களை பேராசைப்படுத்தி முஸ்லிம்களுக்கு பிரதிபலிப்பை ஏற்படுத்தி தீனை விட்டு விலக வச்சிருவான். பாத்திலுடைய முதல் முயற்சி இருக்குதே, பாத்திலுடைய முதல் முயற்சி முஸ்லிம்களிடத்துல ஆசை ஊட்டுவாங்க, ஆர்வம் ஊட்டுவாங்க,
கொஞ்சோண்டு சம்பளம் கொடுத்துட்டு, கொஞ்சோண்டு வேலை கொடுத்துட்டு, கொஞ்சோண்டு பதவி கொடுத்துட்டு நம்மை தீனை விட நிர்பந்திப்பாங்க. இன்னைக்கு எத்தனையோ நபர்கள், எத்தனையோ முஸ்லிம்கள் வேலைகள் செய்கிறாங்க, தொழிற்சாலைகள்ல, கம்பெனிகள்ல கொஞ்சோண்டு சம்பளத்துக்காக, அந்த கொஞ்சோண்டு துன்யாவுடைய ஆசை காட்டியதன் காரணமாக சொல்லுகிறார்கள், தொழுகை விடுறது, எனக்கு தொழுகை விடுறது இருக்குது, நான் நிர்பந்தத்தில் இருக்கிறேங்க, என்னுடைய நிர்பந்தத்தினால் இந்த மாதிரி சுன்னத்துக்கு மாற்றமான உடை அணிகிறேன், நிர்பந்தத்தின் காரணமாக நான் தீனை விட்டு விடுகிறேன் அப்படின்னு இன்னைக்கு உம்மத்து சொல்றாங்கன்னு சொன்னா, இதுதான் பாத்திலுடைய ஹம்லான்னு சொன்னாங்க, பாத்திலுடைய தாக்குதல் சொன்னாங்க. பாத்திலுடைய முதல் தாக்குதல் தாவத்தை இந்த உம்மத்து விட்டால் அவர்கள் துன்யாவை காட்டி ஆசை மூட்டுவார்கள். கொஞ்சோண்டு துன்யாவை கொடுத்துட்டு முழு தீனை நம்மகிட்ட வாங்கிடுவான். கொஞ்சம் பைசா வச்சுக்கங்க, கொஞ்சம் பதவி வச்சுக்கங்க, கொஞ்சம் கொஞ்சம் உலகத்தினுடைய உயர்வுகளை வச்சுக்கங்க, உங்களுடைய தீனை கொடுத்துருங்க, தீன விலைக்கு வாங்கிடுவான். தீன வாங்கிட்டு துன்யாவை கொஞ்சம் கொடுத்துருவாங்க. அது போனா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, 3 தரப்பினர் உம்மத்துல இருக்கிறாங்க, 3 வகையான மக்கள் இருக்கிறாங்க. இந்த 3 வகையான மக்கள் இருத்திதாதுக்கு ரொம்ப சமீபத்தில் இருக்கிறார்கள். கொஞ்சம் விட்டா மதம் மாறி போயிருவாங்க, இஸ்லாத்தை விட்டு போயிருவாங்க, குர்ஆன் ஹதீஸ் விட்டு போயிருவாங்க. 3 வகையான மக்கள். முதலாவது குர்பத்துல உள்ளவங்க, ஏழ்மை நிலையில உள்ளவங்க, துன்யா அவங்கள்ட்ட பெருசா இருக்காது, காசு பணமோ பதவி பட்டமோ ஆட்சி அதிகாரமோ வீடோ வாசலோ இது மாதிரி எல்லாம் இருக்காத குர்பத்துல உள்ளவங்க. ரெண்டாவது ஜஹாலத்துல உள்ளவங்க, அவங்க குர்ஆன் ஹதீஸுடைய இல்ம் இருக்காது, குர்ஆன் ஹதீஸுடைய இல்ம் இருக்காது, தீனுடைய இல்ம் இருக்காது, சுன்னத் என்ன ஷரியத் என்ன புரியாது, ஃபிக்ஹ் என்ன தெரியாது. இப்படிப்பட்ட நிலையில் உள்ளவங்க ஜஹாலத்துல உள்ளவங்க, அறியாமையில உள்ளவங்க. மூணாவது புருஷத்துல உள்ளவங்க, அதாவது அவங்க சும்மா இருப்பாங்க, அவங்களுக்கு நேரங்காலம் ரொம்ப ஒரு 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 முன்னெடுப்போட ரொம்ப ஆர்வத்தோட ஆசையோடு ஈடுபடக்கூடிய மாதிரி எந்த வேலையும் இருக்காது. அதிகமான அவர்களுடைய நேரங்கள் சும்மாவே கழிஞ்சிட்டு இருக்கும். இந்த 3 வகையான மக்கள் ஹஜ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இவர்கள் இர்திதாதுக்கு சமீபத்தில் இருக்கிறாங்க. கொஞ்சம் விட்டீங்க அப்படின்னு சொன்னா இவர்கள் எப்ப வேண்டுமானாலும் இஸ்லாத்தை விட்டுட்டு போயிடணும். முதலாவது குர்பத் என்று சொல்லக்கூடிய ஏழ்மை, இரண்டாவது ஜிஹாலத் என்று சொல்லக்கூடிய அறியாமை, மூணாவது ஃபுர்சத் என்று சொல்லக்கூடிய ஓய்வு. இந்த 3 தபக்கா இருக்கிறாங்க இல்லையா, இந்த 3 தரப்பினர், இந்த 3 தரப்பினர் தான் நபிமார்களுடைய முதல் மைதானமாக இருந்தாங்க. எல்லா நபிமார்களும் வருவாங்க, ஏழ்மையான மக்கள்கிட்ட போவாங்க, எல்லா நபிமார்களும் வந்தாங்க, அறியாமையில் உள்ள மக்கள்கிட்ட போனாங்க, எல்லா நபிமார்களும் வந்தாங்க, ஓய்வான மக்கள்கிட்ட போனாங்க. இன்னைக்கு இந்த 3 தரப்பினர்கிட்ட உழைப்பு செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானதாக முக்கியமானதா இருக்கு. ஆனால் இன்னைக்கு நம்ம இந்த 3 தரப்பினரிடத்துல தான் வேலை செய்யறதை விட்டுட்டோம். ஜிஹாலத்துல உள்ளவங்கள்ட்ட உழைப்பு இல்ல, குர்பத்துல உள்ளவங்கள்ட்ட உழைப்பு இல்ல, அதே போல புருஷத்துல உள்ளவங்கள்ட்ட உழைப்பு இல்ல. அதன் காரணமாக இன்னைக்கு இர்திதாத் இன்னைக்கு ஏற்படுதுன்னு சொன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம், மிக முக்கியமான காரணம் இன்னைக்கு உலகளாவிய அளவுல இர்திதாதினுடைய முதல் காரணம் என்னவென்றால், முசல்மானோं को लालच देकर उनके इस्लाम से निकाल दिया गया. பூரா உலக அளவுல முஸ்லிம்கள் இடத்தில் உள்ள ஏழ்மையை பயன்படுத்தி, அந்த ஏழ்மையை முன்வைத்து அவர்கள்ட்ட துன்யாவுடைய ஆசை காட்டி, பண ஆசை காட்டி, பதவி ஆசை காட்டி, வேலைங்கிற ஆசை காட்டி அவர்களை இஸ்லாத்திலிருந்து தூக்கப்படுகிறது. இப்போ ஒரு இஸ்திமாவுக்கு சஃபர்ல போயிருக்கும் பொழுது அந்த மக்கள் சொன்னாங்க, இங்க உள்ள நிலைமைகளுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த லாலச் அப்படிங்கறதாக இருக்குது. லாலச் அப்படின்னு சொன்னா ஆசை ஆர்வம் ஊட்டுறது. இந்த இடத்துல மௌலானா ஒரு உதாரணம் சொல்லி காட்டினாங்க. ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு ஹுஸாஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிக முக்கியமான ஒரு சஹாபி, ரோம் நாட்டுடைய எல்லையில ஜமாத் எடுத்துட்டு போயிருந்தாங்க, வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க, தாவத்துடைய வேலை ரொம்ப உக்கிரமான வேலை, ரொம்ப மும்முரமா செய்து கொண்டிருக்கிறாங்க, மக்கள் எல்லோரும் ஹிதாயத்தில் வந்து கொண்டே இருக்கிறாங்க. இதை பார்க்கிறான் அந்த ரோம் நாட்டு அரசன், உடனடியாக அந்த ஜமாத்தை கைது செய்து அழைத்து வந்து விட்டான். அப்துல்லா இப்னு ஹுஸாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கொண்டு வந்து விட்டான். அப்துல்லா இப்னு ஹுஸாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கொண்டு வந்த உடனேயே முதலாவதாக அவர்களுடைய தாக்குதல் என்ன? ஏழ்மையை பயன்படுத்தி பேராசை ஊட்டுவது, ஆர்வம் ஊட்டுவது, ஆசை ஊட்டுவது. அதைத்தான் முதல்ல செஞ்சாங்க. இந்த மாதிரி அப்துல்லா இப்னு ஹுஸாஃபா, நீங்க உங்களுடைய ஷரியத்தை விட்டு கொடுத்தா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வேலையை நீங்கள் விட்டா நான் என்ன செய்வேன் தெரியுமா? என்னுடைய ஆட்சியில பாதியை நான் உனக்கு தருகிறேன்னு சொன்னான். ரோமாபுரி அரசு அந்த காலத்துல மிகப்பெரிய வல்லரசு. அவன் சொன்னான், என் பாதியை நான் கொடுக்கிறேன்னு சொன்னான்.
உடனே ஹஜரத் அப்துல்லா இப்னு ஹுதாஃபா சொன்னாங்க, அப்துல்லா இப்னு ஹுதாஃபா சொன்னாங்க ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க உங்க பாதி அரசு இல்ல, முழு அரபு பூரா உலகத்துல எத்தனை ஆட்சிகள் இருக்கிறதோ அதை அத்தனையும் கொடுத்தால் கூட என் கண் சிமிட்டுற நேரம் வரைக்கும் கூட என் தீனை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. யாரு தாவத் கொடுப்பாரோ, எந்த ஹாலத் வந்தாலும் தாவத்துல உறுதியா இருப்பாரோ அவருக்கு அல்லாஹ் தீன்ல ஸ்திரத்தன்மையை கொடுப்பான். அக்குதாமக்கும் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா வாக்குறுதி கொடுக்கிறான். கண்ணியமிக்க பெரியவர்களே, கண்ணியமிக்க தாயிகளே, நீங்கள் தாவத்துடைய வேலை செய்யுங்கள், நீங்கள் தாவத்துடைய வேலை செய்யுங்கள். உங்களுடைய தாவத்தினால மக்கள் ஹிதாயத்துல வருவாங்க, மக்கள் தலாலத்துல விட்டு வருவாங்க, மக்கள் இருளை விட்டு ஒளியை நோக்கி வருவாங்க, மக்கள் சுன்னத் ஷரியத்துக்கு எதிரான வாழ்க்கையை விட்டு சுன்னத் ஷரியத்துக்குள்ள வருவாங்க. இதெல்லாம் இரண்டாவது. முதலாவது என்ன தெரியுமா? யுஸப்பித் அக்தாமக்கும், உங்களுடைய பாதங்களை நான் இந்த தீனிலே ஸ்திரப்படுத்துவேன் என்கிறான் அல்லாஹ். தாவத்தினால முதல்ல கிடைக்கக்கூடியது என்ன தெரியுமா சகோதரர்களே? நம்முடைய தீன்ல ஸ்திரத்தன்மை கிடைக்கும், நம்முடைய தீன்ல உறுதித்தன்மை கிடைக்கும். கொஞ்சோண்டு காசுக்காக, கொஞ்சோண்டு பணத்துக்காக, கொஞ்சோண்டு பதவிக்காக, கொஞ்சோண்டு உலகத்துக்காக தீனை நாம் ஒருபோதும் விட மாட்டோம். அந்த உறுதி, அந்த ஸ்திரத்தன்மை அல்லாஹ் தாவத்திலே வைத்திருக்கிறான். அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு சொன்னாங்க, நீ என்ன வேணாலும் கொடு, பூரா உலகத்தையும் கொடு, நான் கண் சிமிட்டுற நேரம் கூட. அவர் சொன்ன வார்த்தையை பாருங்க, நான் விடல அப்படியெல்லாம் சொல்லல, கண் சிமிட்டுகிற நேரம். கண் சிமிட்டுகிற நேரம் யாராலையும் அனுமானிக்கவே முடியாது. அது எத்தனை செகண்ட் சொல்ல முடியாது, எத்தனை செகண்ட்ல பாதியா கால்வாசியான்னு கூட தெரியாது. அந்த அளவு கூட நான் என் தீனை விட்டுக் கொடுக்க மாட்டேன், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு தன்னுடைய தீனுடைய ஸ்திரத்தை தெரியப்படுத்தினார். இப்ப இரண்டாவது ஹஜ்ஜி மௌலானா காசிம் தாம் பரகாத்து சொன்னாங்க, எப்பொழுது பாத்தில் நிராசை அடைஞ்சிருவாங்களோ, மக்களுக்கு ஆசை ஊற்றுவதில், துன்யாவை கொடுத்து ஏமாத்துற விஷயத்துல நிராசை அடைவார்களோ, இவங்களை ஏமாத்தலாம் முடியாதுப்பா அப்படின்னு உள்ளத்துல வந்து விட்டால் அடுத்து பாத்தில் என்ன செய்வார்கள் தெரியுமா? பயமுறுத்துவார்கள். அதுஜி சொன்னாங்க, முதல்ல லாலச் திலாயிங்க, முதல்ல அவங்க ஆசை விட்டுவாங்க, அதுக்கு வழிபடலையா ஹவுப் ஜதா கரைங்க, அவங்களே பயமுறுத்துவாங்க, எச்சரிக்கை செய்வாங்க. நீங்க இந்த தீனை விடல, உங்களை நாங்க சும்மா விட மாட்டோம், உங்களுடைய மான மரியாதை போக்கிறோம், கடைசி உங்களுடைய உயிரையும் எடுத்துருவோம்னு சொல்லுவாங்க, கடைசி உங்களுடைய உயிரை எடுத்துருவோம்னு சொல்லுவாங்க. அப்ப ரெண்டாவது இருக்குது அவங்க ஹவுப், அதாவது பயமுறுத்துறது கொண்டு ஆகும். இதுக்கு இடையில இந்த 3 தபக்கா சொன்னோம் இல்லையா? முதல் தபக்கா குர்பத், அதாவது குர்பத் ஏழ்மை கொண்டு. இரண்டாவது ஜிஹாலத், ஜிஹாலத்துல உள்ளவங்கள்ட்ட ஷக்கோ சுபஹாத் பைதா கர்த்தே ஹை. இந்த பாத்தில் என்ன செய்வாங்க? மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி, அவங்களுக்கு ஏற்கனவே தெரியாது, இல்மு தெரியாது, அல்லாஹ் ரசூலுடைய சரியான இல்மு இல்ல, ஆகிரத்துடைய சரியான இல்மு இல்ல, ஷரியத்துடைய சட்டப்படி சரியான இல்மு இல்ல, சுன்னத்துடைய இல்மு இல்ல. அதன் காரணமா என்ன செய்வாங்க? அவங்களுடைய உள்ளங்கள்ல ஷக்கோ சுபஹாத் பைதா கரைங்க, அவர்களுடைய உள்ளங்கள்ல சந்தேகத்தை போட்டுருவாங்க. குர்ஆனுடைய சந்தேகம், ஹதீஸ்கள்ல சந்தேகம், சுன்னத்துல சந்தேகம், சஹாபாக்களுடைய வாழ்க்கையில இப்படியான முறையில சந்தேகத்தை ஏற்படுத்தி அவங்களை இஸ்லாத்தை விட்டு தூக்கிடுவாங்க. இப்ப அமெரிக்காவுடைய இஸ்திமாக்கு போயிருக்கும் பொழுது அங்குள்ள பொறுப்புதாரிகள் சொன்னாங்க, இன்னைக்கு எங்க நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா இர்திதாதிற்கும் முஸ்லிம்கள் இஸ்லாத்தை விட்டு போறதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த ஷக்கோ சுபஹாத் தான். எல்லாருடைய உள்ளங்கள்ல இல்மு இல்ல, வெறும் உலக படிப்பு தான் இருக்குது, உலக படிப்பு வச்சு தீனை விளங்க முடியாது. அப்படி இருக்கிற காரணத்தினால அந்த மக்கள்கிட்ட ரொம்ப இலகுவாக ஷக்கோ சுபஹாத் சந்தேகங்களை கிளப்பி விட்டு அந்த சந்தேகத்தின் அடிப்படையில அவங்களை முர்த்ததாக ஆக்கிறாங்க, இஸ்லாத்தை விட்டு போக வச்சிடறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது இரண்டாவது அந்த கூட்டத்தினர் அவங்க அஜி இதை சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ பாத்தில் இருக்குது, அடுத்ததாக பயமுறுத்துவாங்க. அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு எப்ப இந்த வார்த்தையை சொன்னாங்களோ, நான் எந்த நிலையிலும் கண் சிமிட்ட நேரம் கூட நான் விடமாட்டேன் என்று சொன்ன பிறகு, அதுக்கு பிறகு அந்த அரசன் சொன்னான், அப்படியானா இவருக்கு கொஞ்சம் மவுத் பயத்தை காட்டி பார்ப்போம், ரொம்ப இவர் துள்றாரு, ரொம்ப இவர் ஆசைக்கு அடிபணிய மாட்டேங்கிறாரு, பாப்போம் எவ்வளவு தூரம் தான் இவருடைய ஈமானுடைய உறுதிங்கிறது பார்ப்போம், இஸ்லாத்துடைய உறுதிங்கிறத பார்ப்போம், இவரை கொண்டு வந்து அவரை தொங்க விடுங்க. அவரை தொங்க விட்டுட்டு அம்பு எய்யக்கூடியவங்களை சுத்தி நிப்பாட்டிட்டு அவங்க எல்லாருக்கும் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க அம்பு எய்யணும், வேகமா எய்யணும், எல்லோருடைய அம்பும் போகணும், அவரு மேல படக்கூடாது, அவர் பக்கத்துல போகணும், வலதுமா போகணும், இடது பக்கமா போகணும், மேல போகணும், கீழே போகணும், கழுத்து பக்கம் போகணும், இடுப்புக்கு போகணும், காலுக்கு போகணும், ஆனா மேல படக்கூடாது. அதை பார்த்து பயந்து போய் அவன் இஸ்லாத்தை விடணும், உயிர் பயத்தை காட்டுங்கள் அப்படின்னு சொன்னான்.
அதுபோல ஹஜ்ரத் அவர்களை தொங்கவிடப்பட்டு சுத்தி ஆட்களை நிப்பாட்ட வைக்கப்பட்டு அவர்கள் அம்பு எய்தார்கள். எய்து கொண்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் கூட சலனம் இல்லை, கொஞ்சம் கூட சலனம் இல்லை. அல்லாவை பயப்படுகிறவர் அம்புக்காக பயப்பட போகிறார். அல்லாவை பயப்படுகிறவர் ஆட்சியாளனுக்கு பயம் இல்லை, அதிகாரிகளுக்கு பயம் இல்லை, குண்டுகளுக்கும் இந்த அம்புகளுக்கும் பயப்பட போறாங்க. அப்ப ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு ஹுதாஃபா கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை, கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. பிறகு அவங்களை இறக்கினான். அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்களை இறக்கினான். இவன் பார்க்கிறான், ஆச்சரியமா இருக்கு, என்னடா ஆசைக்கும் அடிபணி இல்ல, பயத்துக்கும் அடிபணி இல்ல, இவரை என்னதான் செய்யறது, கடைசி ஆயுதம் கொலையே செஞ்சிடலாம் அப்படின்னு அந்த சுடுதண்ணி எல்லாம் போட்டு சூடான எண்ணெய் எல்லாம் காய்ச்சப்பட்டிருக்கு, சுடுதண்ணி காய்ச்சப்பட்டு கொண்டிருக்கு, அப்படி உயிரோடு தூக்கி போடுவதற்காக. அந்த நேரத்துல ஹஜ்ரத் மௌலானா சாஹிப் தாவூத் பரகாத் சொன்னாங்க, இந்த சம்பவத்தை சொல்வதனுடைய நோக்கமே என்னவென்றால், இந்த மூணாவது மர்ஹலா जब दाई ये दो मरहलों से गुजर जाता है, எப்போ தாயி இந்த ரெண்டு வகையான இடத்தை கடக்கிறாரோ, முதலாவது லாலச்சுங்கிற ஆசையூட்டக்கூடிய இடம், இரண்டாவது ஹவுஃப்னு சொல்லக்கூடிய பயமுறுத்தாட்டக்கூடிய இடம், இந்த ரெண்டு இடத்தை எப்பொழுது தாயி தாண்டி வந்துட்டாரோ, மூணாவது ஒரு மர்ஹலா, மூணாவது ஒரு இடம், மூணாவது ஒரு தரம் அல்லாஹ் தஆலா ஒன்னு கொடுப்பான். இதுதான் இஸ் காம் கா மக்சூத் ஹே, இந்த வேலையை கொண்டு அதுதான் நோக்கம். இஸ் காம் சே ஓ மத்லூப் ஹே, இந்த வேலையை கொண்டு அதுதான் நாம் எதிர்பார்க்கிறோம். இந்த அல்லாஹ் சப்சே மஹ்பூப் ஹே, அல்லாஹ் இடத்துல அதுதான் எல்லாத்தை விட மஹ்பூபானது சொன்னான். இந்த வேலையை கொண்டு அதுதான் மக்சூத், இந்த வேலையை கொண்டு அதுதான் மத்லூப், இந்த வேலையை கொண்டு அல்லாஹ்விடத்துல இதுதான் சப்சே மஹ்பூப், எல்லாத்தை விட அல்லாஹ் விரும்புறது இந்த மூணாவது இடம் தான். அது என்ன இடம்? அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள், அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் அந்த நேரத்துல அழுகிறாங்க. அந்த அழுகை பார்த்துட்டு அந்த அரசன் வந்தான், அப்துல்லா இப்னு ஹுதாஃபா அவர்களே அழுகிறீங்களே, இப்ப மனசு மாறிடுச்சு போல தெரியுது, உயிர் பயம் வந்துருச்சு போல தெரியுது, இந்த தண்ணிக்குள்ள நம்மள போட்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்க போல தெரியுது, அதனால இப்பவும் தப்பில்ல, நீங்க இஸ்லாத்தை விடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு சொன்னாங்க, மடையனே நான் அதற்காக அழுகல்ல, நான் அதற்காக அழுகல்ல, எவ்வளவு பெரிய தீன், எவ்வளவு பெரிய நபிமார்கள்லாம் வந்து உழைப்பு செஞ்ச தீனு, என்னுடைய நாயகம் முகமது ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த இந்த தீன், இவ்வளவு பெரிய தீனுக்காக கொடுக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு உயிர் தானே இருக்குதுன்னு நான் அழுகிறேன். நான் என் உடம்புல உள்ள ரோமங்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு என் உடலில் உயிர் இருக்குமேயானால் ஒன்னொன்னாக நான் இந்த தீனுக்காக கொடுத்திருப்பேனே, அது என்கிட்ட இல்லாம போச்சேன்னு நான் அழுகிறேன்னு சொன்னாங்க. ஹஜ்ரத் ஜி சொன்னாங்க தாவத் பரகாத்துஹும், தாயினுடைய கடைசி எல்லை இதுவாக இருக்கணும். இந்த நிலைகளை எல்லாம் கடந்த பிறகு அல்லாஹ் தஆலா அவருக்கு இந்த இன்ஆம் கொடுப்பான், அல்லாஹ் இந்த பரிசு கொடுப்பான். என்ன பரிசு தெரியுங்களா? தீனுக்கு முன்னாலே, தீனுடைய தக்காதாவுக்கு முன்னால தன்னுடைய உயிர் பொருளை துச்சமாக மதிக்கக்கூடிய நிலை. என்னுடைய உயிர் துச்சமானது, என்னுடைய பொருள் துச்சமானது, என்னுடைய குடும்பம் துச்சமானது, என்னுடைய கடை துச்சமானது, ஒரு கால் முழு உலகமும் என்னிடத்தில் இருந்தாலும் இந்த தீனுக்காக இது எல்லாத்தையும் இழக்கிறது அவ்வளவு பெரிய விஷயம் ஒண்ணு இல்ல. ஏன்னா இந்த தீன் பெரியது, இந்த தீனுடைய உழைப்பு பெரியது. இதுதான் அந்த நிலை என்பதாக சொன்னாங்க. அப்ப அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு சொன்னாங்க, என்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய ரோமங்கள் எண்ணிக்கை அளவுக்கு உயிர் இருந்தா கூட நான் ஒன்னொன்றாக கொடுத்திருப்பேன். दीन के काम के सामने, दीन के सामने अपने जान और माल को बेकीमत बेहैसियत समझना, ये इस काम का मकसूद है. மௌலானா சொன்னாங்க, இந்த வேலையின் மூலமாக தீனுக்கு முன்னால, தீனுடைய உழைப்புக்கு முன்னால நம்முடைய எல்லா பொருளும், நம்முடைய எல்லா உயிரையும், நம்முடைய எல்லா சலாகியத்தையும் பேகீமத் சமஜனா, ஒண்ணுமே இல்லை என்று விளங்குறது, இதுதான் அசலாக இருக்கிறது. ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிறது அசலா இருக்கு. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, இப்படி இந்த வேலையில நமக்கு யகீன் வரணும் அப்படின்னு சொன்னா, இந்த வேலையில இஸ்திகாமத் வரணும்னு சொன்னா, இந்த வேலையில நம்ம முழுமையாக ஸ்திரத்தன்மையோடு ஈடுபட வேண்டும் அப்படின்னு சொன்னா, முதலாவது இந்த வேலையை நாம் சுன்னத்தின் அடிப்படையில செய்ய வேண்டும். ஏனோ தானோ என்கிற தாவத்துடைய வேலை அல்லாஹ்வுக்கு கபூல் ஆகாது. தாவத்துடைய வேலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி சுன்னத்தின் முறையில தான் நிறைவேறும். ஹஜ்ரத் ஜி மௌலானா சாத் தாமத் பரகாத்துஹு சொல்லுவாங்க, சாத் தாமத் பரகாத்துஹு சொல்லுவாங்க, காரே நபுவத் के लिए कारे मिजाज नबुवत शर्त है, कारे नबुवत के लिए मिजाज नबुवत शर्त है, अपने काम को सीरत पर लाना,
अपने काम को अंबिया के मिजाज पर लाना, अपने काम को हुजूर पाक सल्लल्लाहु अलैहि वसल्लम और सहाबा इकराम के सीरत पर लाना. அப்ப ஹதீஸ் சொல்றாங்க, இந்த வேலையில காரே நுபுவத், இது நுபுவத்துடைய வேலை. இந்த வேலைக்கு மிசாஜே நுபுவத் ஷர்த். மிசாஜே நுபுவத், நுபுவத்துடைய சுபாவம், சஹாபாக்களுடைய சுபாவம், நபிமார்களுடைய சுபாவம் அவசியம். அப்ப இந்த வேலை கபூலாகுவது அந்த சுபாவத்தை கொண்டுதான். நுபுவத்துடைய வேலையில நம்முடைய மிசாஜை எனக்குட்டா இந்த வேலை நடக்காது. ஒரு இன்ஜினியர் தன்னுடைய இன்ஜினியரிங் நடத்தணும், ஒரு டாக்டர் தன்னுடைய கிளினிக்க நடத்தணும், ஒரு ப்ரொஃபசர் தன்னுடைய காலேஜ் ஸ்கூல நடத்தணும்னு சொன்னா அந்தந்த மிசாஜ் தேவை. யாருமே ஒருத்தர் இன்னொருத்தர் மிசாஜோடு நடத்துறது இல்ல. ஒரு இன்ஜினியர் தன்னுடைய இன்ஜினியரிங் நடத்துகிறார் என்றால் அதனுடைய மிசாஜோடு நடத்துகிறார். ஒரு ப்ரொஃபசர் தன்னுடைய மிசாஜோடு அதை நடத்துகிறார். இன்னும் சொல்ல போனா ஒரு பெரிய பூமி வைத்திருக்கிறார், நிலம் வைத்திருக்கிறார். அந்த விவசாயி அவரோட பூமி தான், அவருடைய காசு தான், அவருடைய நிலம் தான். அவர் இஷ்டத்துக்கு விவசாயம் செய்ய முடியாது. அவரும் அந்த விவசாயிகளுடைய சுபாவத்தின் மீது அவர் கட்டுப்பட்டிருக்கிறார். அந்த மிசாஜோடு அந்த சுபாவத்தோடு அவர் விவசாயம் செய்தால்தான் அந்த நிலத்திலிருந்து அவருக்கு லாபம் கிடைக்கும், இல்லையானால் கிடைக்காது. அதுபோல சோழர்களை இந்த தாவத்துடைய வேலை இருக்கிறது. இதற்கென்று மிசாஜே நுபுவத் வேண்டும். நுபுவத்துடைய முறையில தான் இந்த வேலை செய்ய வேண்டும். இப்போ அமெரிக்காவுடைய இஸ்திமாவுக்கு ஹஜ்ரத் ஜி மௌலானா சாஹிப் தாமத் பரகாத்தும் போயிருந்தாங்க. அப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னதாக இந்த இடத்துல ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன அது? ஹஜ்ரத் ஜி பூரா உலகத்துக்கும் சொன்னாங்க, வெறும் அமெரிக்காக்காரங்க மட்டுமல்ல, பூரா உலகத்துக்கும். எப்படி இன்னைக்கு நம்முடைய எல்லா முஸ்லிம்களுடைய கிபிலாவாக ஜிஹத் கா கிபிலா, நம்முடைய எல்லாருடைய இபாதத்தும் சரியாகணும் அப்படின்னா, எல்லாருடைய தொழுகைகளும் சரியாக வேண்டும் என்றால், அவர் அமெரிக்காவில் இருக்கலாம், ஆஸ்திரேலியாவில் இருக்கலாம், இந்தியாவில் இருக்கலாம், எந்த நாட்டில் எந்த தீவுல வேணா இருக்கலாம், எங்க இருந்து அவர் தொழுதாலும் சரி, அவருடைய திசை சரியாக இருந்தால்தான் அவருடைய தொழுகை கபூலாகும், அவருடைய தீன் கபூலாகும். எப்படி பூரா உலகத்துக்கும் ஜிஹத் கா கிபிலா பைத்துல்லாஹ், எப்படி எல்லா உலகத்துடைய எல்லா மக்களுக்குமான திசை அது பைத்துல்லாவாக இருக்கிறதோ, இதே போல இஸ் காம் கா ஜுஹத் கா கிபிலா மதீனா முனவ்வரா है. அதுஜி சொன்ன வார்த்தை, जैसे जिहद का किबला बैतुल्लाह है, इसी तरह जुहद का किबला मदीना मुनव्वरा है. எப்படி இபாதத்துல தீன்ல நம்முடைய திசை காபத்துல்லாவை நோக்கி இருக்கணும், அதுபோல பூரா உலகத்துல வேலை செய்யக்கூடிய திசை அது மதீனா முனவ்வராவை நோக்கி இருக்கணும். மதீனா முனவ்வராவுடைய மிசாஜ் அப்படின்னா என்ன? நபியும் சஹாபாக்களும் மதீனாவில் இருந்து கொண்டு மதீனாவுடைய மிசாஜாக என்ன சொன்னாங்களோ அந்த மிசாஜ் வேண்டும். நம்முடைய தஜ்ருபாத்தை கொண்டு வேலை நடக்காது. நம்முடைய தஜ்ருபாத் இருக்குல்ல, நம்முடைய அனுபவங்கள், நம்முடைய பாடங்கள், நாம் படித்த பாடங்கள், நமக்கு என்னங்க, உங்களுக்கு என்னங்க தெரியும்? நாங்க அந்த காலத்துல தப்லீக் செய்யறோம், நாங்க அந்த காலத்துல தாவத்தோட வேலை செய்யறோம், எங்களுடைய நாட்டின் நிலைமை தெரியுமா, எங்களுடைய ஊர் நிலைமை தெரியுமா, இங்குள்ள மக்களுடைய மிசாஜ் தெரியுமா, அப்படி எல்லாம் இருக்குது. இது பெரிய ஏமாற்றமாக இருக்கிறது. இந்த வேலைக்கு ஒரே கிபிலாதான் மதீனா முனவ்வரா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ஒரு ஹாலாத் வரும் பொழுதும் நாம சீரத்தை தான் முன்னாடி வைக்கணும், சுன்னத்தை தான் முன்னாடி வைக்கணும். ஒரு காலம் நம்முடைய அனுபவங்களை முன்னாடி வச்சிடவே கூடாது. என்னுடைய அனுபவம் இதை சொல்லுதுங்க, அதனால இப்படி செய்யலாம், இல்லவே இல்லை. நாங்க படிச்ச பாடம் அப்படிங்க, இல்லவே இல்லை. எங்க ஊர்ல இப்படி வழக்கம்ங்க, இல்லவே இல்லை. எங்க நாட்டுல இப்படித்தாங்க நடக்கும், இல்லவே இல்லை. எந்த ஹாலாத் வந்தாலும் சரி, அது எந்த நாடா இருந்தாலும் சரி, எந்த நிறமா இருந்தாலும் சரி, எந்த மொழி பேசுகிறவராக இருந்தாலும் சரி, எல்லோருக்குமான வேலைக்கு மாடல் முஹம்மது ரசூலுல்லாஹ், எல்லோருக்குமான வேலைக்கு மாடல் சஹாபாக்களுடைய வாழ்க்கை. அதனால தாயிகள் தங்களுக்கு எந்த ஹாலாத் வந்தாலும் சரி, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாம் எடுக்க வேண்டிய ஒண்ணு சீரத்தை சஹாபா, சீரத்தை அம்பியா அலைஹிஸ்ஸலாம், சஹாபாக்களுடைய வாழ்க்கை, நபியோருடைய வாழ்க்கை. அதனால தாயி எந்த ஹாலாத்திலையும் எந்த பிரச்சனையிலையும் இதை தாண்டி வேறு பக்கம் பார்க்க மாட்டார். பக்கத்து நாட்டுடைய இஸ்திமா நடந்து கொண்டிருந்தது. அந்த இஸ்திமா சந்தர்ப்பத்தில் எல்லோரும் ஒன்று கூடி இருக்கிறாங்க. ஒரு முக்கியமான விஷயம், ஒரு முக்கியமான மசாலா, அதை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறாங்க. பிரச்சனை, இதற்கு எப்படி தீர்வு காணலாம்? ஒருத்தரும் அவர்களுடைய அனுபவங்கள் அடிப்படையில் அபிப்பிராயம் சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. சொல்லிக்கொண்டே வர்றாங்க. எல்லாரும் முஃப்தி சாப பாக்குறாங்க. முஃப்தி ஜைனுல் ஆபிதீன் சாப் ரஹ்மத்துல்லாஹி. அப்போ முஃப்தி ஜைனுல் ஆபிதீன் சாப் ரஹ்மத்துல்லாஹி ஒரு ஜும்லா ஒன்று சொல்றாங்க, ஒரு வாக்கியம் ஒன்று சொல்லுகிறார்கள். என்ன சொல்றாங்க? हम पहले ऊपर दो देखते हैं,
फिर नीचे दो देखते हैं அப்படின்னு சொல்றாங்க. पहले हम ऊपर दो देखते हैं फिर नीचे दो देखते हैं அப்படின்னு சொல்றாங்க. சாத்திகளுக்கு புரியல. ஹஜ்ரத் முஃப்தி சாப் மௌலானா சாதாரண பேசினா புரியாது, இது என்னது கொஞ்சம் சொல்லுங்க. முஃப்தி சாப் சொன்னாங்க, हम ऊपर दो देखते हैं, நாங்க மேல ரெண்டு விஷயத்தை பார்ப்போம், பிறகு கீழே குனிஞ்சு ரெண்டு விஷயத்தை பார்ப்போம். முதல்ல மேல என்ன ரெண்டு விஷயம் பார்ப்போம் தெரியுங்களா? காலல்லா காலர் ரசூல், அல்லாஹ் என்ன சொன்னா ரசூல் என்ன சொன்னாங்க, குர்ஆன் ஹதீஸ் இத பார்ப்போம். பின்ன கீழே நாங்க ஹஜரத் மௌலானா முஹம்மது இலியாஸ், ஹஜரத் மௌலானா முஹம்மது யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா, இந்த ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இவங்க ரெண்டு பேரும் சொல்றது மேல பார்த்து குர்ஆன் ஹதீஸ்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஹம் கிசிக்கு பர்வா நஹி கர்த்தே, பூரா உலகம் என்ன சொன்னாலும் சரி நாங்க அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். முஹம்மது இலியாஸ் என்ன சொல்றாங்க, ஹஜரத் மௌலானா யூசுப் என்ன சொல்றாங்க, இது ரெண்டு குர்ஆன் ஹதீஸ்ல பார்ப்போம், சஹாபாக்களுடைய வாழ்க்கையில பார்ப்போம். அங்க கிடைச்சிருச்சுன்னு சொன்னா உடனடியாக நாங்க அதை அமல் செய்வதற்குண்டான முழு சக்தியின் பிரயோகிப்போம். உலகத்துல யார் என்ன சொல்றாங்க, யார் என்ன அபிப்பிராயம் சொல்றாங்க, என்ன விமர்சனம், இதை நாங்கள் பர்வா நஹிக்கிறது, அதை கேரே பண்ணிக்க மாட்டோம். வி டோன்ட் கேர், அதை பத்தி நாங்க கேர் பண்ணிக்காம போய்கிட்டே இருப்போம் சொன்னாங்க. கனவான்களை பெரியவர்களே சோதர்களே, வேலையில மிக முக்கியமானது மிசாஜே நுபுவத், தரீக்கையே கார். இந்த வேலையினுடைய முறையும் இந்த வேலையினுடைய சுபாவம் அவசியம். நம்முடைய சுபாவத்தை கொண்டு இந்த வேலை நடக்காது, நம்முடைய வழிமுறை கொண்டு இந்த வேலை நடக்காது. இந்த வேலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த வேலை, இந்த வேலை அல்லாஹ் தஆலா சஹாபாக்கள் மூலமாக கொடுத்திருக்கிறார். எனவே நபியினுடைய சுபாவமும் சஹாபாக்களுடைய சுபாவம் அவசியம். அதே போல நபி காட்டி தந்த வழிமுறையும் சஹாபாக்கள் காட்டி தந்த வழிமுறையும் அவசியமாக இருக்கிறது. சொன்னாங்க இந்த மிசாஜே நுபுவத்துல முக்கியமானது என்ன? முதலாவது என்ன? மிசாஜே நுபுவத்துல முக்கியமானது என்னவென்றால் உமூமியத். மிசாஜே நுபுவத்துல என்னங்க சொல்லுங்க? உமூமியத் மே ரஹ்னா, உமூமியத்துல இருக்கிறது. இதுதான் இந்த வேலையினுடைய முதல் மிசாஜ், முதல் சுன்னத். இந்த வேலையை உமூமியத்தான முறையில் செய்யணும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமூமியத்தான ஆளா இருந்தாங்க. இன்னைக்கு வேலை செய்யக்கூடியவங்கள்ட்ட எதிர்பார்க்கக்கூடிய விஷயம், நிசாமுதீன் பெரியவங்க சொன்னாங்க, நாம எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்ன சொன்னா, ஜிம்மேதார் அப்னே அம்லே மே உத்தர்கர் காம் கர்னா. பொறுப்பாளிகள் யாரெல்லாம் எந்தெந்த பொறுப்புல இருக்காங்களோ அவங்க எல்லாம் பொதுமக்கள்கிட்ட இறங்கி வேலை செய்யணும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பொதுமக்கள்கிட்ட இறங்கி வேலை செய்வார்கள் என்றால், நபி அவர்களுடைய மஜ்லிஸுக்கு யாராவது அந்நியர்கள் வந்தால், ஐயுக்கும் முஹம்மத், உங்களில் யார் முஹம்மது என்று கேள்வி கேட்கிற அளவுக்கு நபி அவர்கள் உம்மத்தோடு ஒன்றிணைந்திருப்பார். யாரு நபி யாரு மக்கள்னே தெரியாது. ஹிஜ்ரத்துடைய நேரம் எல்லாருக்கும் தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேர் வந்து கொண்டிருக்கிறாங்க. மக்கள் பாக்குறாங்க, மதீனா வாசிகள் இதுக்கு முன்னாடி நபியை பார்த்ததில்லை, நபி யாருன்னு தெரியாது. நபியினுடைய பாசம், நபியினுடைய பிரியம், நபிக்காக உயிரை கொடுக்கணும், நபிக்காக பொருளை கொடுக்கணும் எல்லாம் உள்ளத்துல இருக்கு. ஆனா நபி யாருன்னு தெரியாது. எல்லாரும் வந்தாங்க. சில பேர் இஷாரா செஞ்சாங்க அபூபக்கரை பார்த்து, சில பேர் இஷாரா செஞ்சாங்க ரசூலுல்லாஹ் பார்த்து. அவங்களுக்குள்ளே குழப்பமாயிடுச்சு யாரு நபின்னு சொல்லி. அந்த அளவுக்கு நபி ஒன்றிணைந்திருந்தாங்க உம்மத்துல. உம்மூமியத் இவ்வளவு இருந்துச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறகு இத ஹஜ்ரத் அபூபக்கர் புரிஞ்சு கொண்டாங்க. சரி, எல்லாரும் என்ன நபின்னு நினைக்கிறாங்க. உடனே வெயில் வந்தது. நபி அவர்களுடைய வெயிலில் இருந்து காப்பதற்காக, அவங்களுக்கு நிழல் அமைப்பதற்காக ஒரு போர்வை கொண்டு போய் ரசூலுல்லாஹ் மேல அப்படி போட்டாங்க. மக்கள் விளங்கி கொண்டாங்க, இவர்தான் நபி, இவர்தான் அவருக்கு கிருமி செய்யக்கூடிய அவருடைய சாட்சி என்று புரிஞ்சு கொண்டாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியவர் சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த வேலையில இஸ்காமே தோ மிசாஜ் ஹை. இந்த வேலையில ரெண்டு மிசாஜ் இருக்கு, ரெண்டு சுபாவம் இருக்குது. ஒன்னு மிசாஜே நுபுவத், ஒன்னு இருக்கு நுபுவத்துடைய மிசாஜ். ரெண்டாவது இருக்குது மிசாஜே சியாசத், அரசியலுடைய தன்மை. முதலாவது நபித்துவ சுபாவம், இன்னொன்னு அரசியல் சுபாவம். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? தோனமே क्या फर्क है? இந்த ரெண்டு என்ன வித்தியாசம்? சியாசத் இருக்கு இல்லையா, அரசியல்ல, அதுல அம்லா ஆகே जिम्मेदार पीछे, நுபுவத் में அம்லா பீச்சே जिम्मेदार ஆகே. ஒரே ஒரு வித்தியாசம் தான். இது ரெண்டுலயுமே பொறுப்புதாரிகள் அவங்களோட இருக்கக்கூடிய சாட்சிகள். சியாசத்துல எப்படின்னா பொறுப்புதாரிகள் பின்னாடி இருப்பாங்க, அவங்களுடைய அம்லா முன்னாடி இருக்கும். ஆனா நுபுவத்துல எப்படின்னா அம்லா முன்னாடி இருக்காது, பின்னாடி இருக்கும், பொறுப்புதாரிகள் முன்னாடி இருப்பாங்க. குறிப்பாக கஷ்ட காலங்கள்ல,
தகாதாவுடைய நேரங்கள்ல நீங்க எல்லாம் போய் செய்யுங்க, நாங்க உட்கார்ந்து மசூரா செய்யறோம்னு சொல்ல மாட்டாங்க. நாங்களும் வர்றோம், நாங்க செய்யறோம், அதை பார்த்து நீங்க செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா இடத்திலும் முன்னாடிதான் இருப்பாங்க. ஹந்தக்குடைய நிலைமை, ஹந்தக்குடைய போர் நடக்கிறது. ஹஜ்ரத் மௌலானா சாஹிப் தான் பரக்காத் சொன்னாங்க, ஹந்தக்குடைய போர்ல தாய்களுக்கு நிறைய பாடம் இருக்கிறது. நிறைய அந்த சம்பவங்களில் நம்ம பாடம் எடுக்கலாம். அதுல மிக முக்கியமான ஒரு பாடம் நாம் படிக்க வேண்டியது என்னவென்றால், அந்த அந்த அகழ் தோண்டும் பொழுது, அந்த குழி தோண்டும் பொழுது ஒரு இடத்துல கடினமான பாறை வந்து விட்டது. எல்லோரும் களைத்து போய்விடுகிறார்கள். அந்த நேரத்துல முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற ஜிம்மதார் தன்னுடைய அம்லாட்ட சொல்லுகின்றார்கள், அன நாசில், நீங்க எல்லாம் நகருங்க, நான் இறங்குகிறேன்னு சொன்னாங்க. கடினமான ஒரு தக்காதவா நான் போறேன். இதுதான் மிசாஜ் நுபுவத். கடினமான வேலையா நீங்க எல்லாம் போங்கப்பா, நாங்க கடைசியா வர்றோம். இது சியாசி மிசாஜ், இது அரசியல் சுபாவம். நுபுவத்துடைய சுபாவம் என்ன? நான் முன்னாடி போறேன், நான் முன்னாடி, எனக்கு என்ன வேணா நடந்தாலும் பரவாயில்ல, நான் முன்னாடி போறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி போனாங்க, ஆனா நாசில்னு சொன்னாங்க, அடிச்சாங்க. ஒரு அடியிலும் ஒளி கிளம்பியது. அதுல சல்மான் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. சல்மான் சொன்னாங்க, யார சொல்லலாம், அந்த ஒளி தெரிந்தது. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஒளியை பாத்தீங்களா? ஆமா யார சொல்லலாம், பார்த்தேன். முதலாவது ஒளியில ஒரு நாட்டுடைய வெற்றியை சொன்னாங்க. இரண்டாவது பல விதமான ரியாயத்துகள் இருக்கிறது. நபி அவர்கள் சொன்னாங்க, இந்த உலகத்தையே சுருட்டி உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார்கள். திடீர்னு மதீனாவில் ஒரு பெரிய சப்தம் ஒன்று வந்தது. ஒரு விதமான சூழ்நிலை. எல்லா கொஞ்சம் தைரியமான சஹாபாக்கள் எல்லாம் என்னன்னு பார்க்கலான்னு கிளம்பினாங்க. சில பேர் அப்பதான் கிளம்பி டிரெஸ் எல்லாம் மாத்திட்டு குதிரையின் பக்கம் ஓடுறாங்க. சில பேர் ஆயுதத்தின் பக்கம் ஓடுறாங்க. எல்லாரும் ஓடி ஆயுதத்தை எடுக்க, வாகனத்தை எடுக்க எல்லாம் வெளியே வர்ற ரசூலுல்லாஹ் எதிர்த்தரப்புல இருந்து வர்றாங்க. எதிர்த்தரப்புல இருந்து வர்றாங்க. தக்காதான்னு ஒண்ணு வந்த உடனே ரசூலுல்லாஹ் எல்லாத்துக்கும் முன்னாடி போய் அந்த வேலையை முடிச்சிட்டு வந்தாங்க. கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் என்னண்டு? இவங்க, நாங்க இந்த மாதிரி சட்டம் வஞ்சிட்டு போனோம். இல்ல நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன், நீங்க போய் நிம்மதியா படுங்க, ஒண்ணும் இல்ல அப்படின்னாங்க. சொன்னாங்க, இதுதான் மிசாஜ் நுபுவத். நுபுவத்துடைய மிசாஜில் இது அவசியமானதாக இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா வகையிலும் இபாதத்துல கூட சஹாபி அறிவிக்கிறாங்க, நபி அவர்கள் கூட நான் பின்னாடி நின்று தொழுகிறேன், ருக்கு செய்ய மாட்டாங்களா, ருக்கு செஞ்சா எந்திரிக்க மாட்டாங்களா, எந்திரிச்சா சஜா போக மாட்டாங்களா, இப்படி போய் 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 அந்த ரக்காத்தெல்லாம் முடிஞ்சு நான் கலைச்சு போயிட்டேன். பின்னாடி திரும்பினா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க நிப்பேன்னு தெரிஞ்சுதான் நான் முன்னாடி சீக்கிரமே முடிச்சிருப்பேன்னு சொன்னாங்க. இல்லையானால் நபி அவர்களுடைய அந்த உமூமியத்துக்கு உதாரணங்கள் சொல்லவே முடியாது. நபி அவர்களுடைய உமூமியத்துக்கு உதாரணம் சொல்லவே முடியாது. சஹாபாக்கள் சொல்றாங்க, எங்கள பலமானவர் யார் அப்படின்னா, யாரு நபி அவர்களுடைய ஒரே ஸ்டெப்ல நிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் எங்களில் பலமானவர்களாக கருதப்படுவார்கள். ஏன்னா நபிகளோட ஒரு ஸ்டெப்ல நிக்கிறது சாதாரண மனுஷனால முடியாது. அவ்வளவு முஜாஹிதான அந்தால் இபாதத்திலும் சரி, தாவத்திலும் சரி, எல்லா காரியங்களையும் நபி அவர்களுடைய அந்த தனி சிறப்பு. ஆக கனவான்களை பெரியவர்களே சோதர்களே, தாவத்தினுடைய மிசாஜில மிக முக்கியமானது உமூமியத்துடைய மிசாஜ். தாவத்துடைய மிக முக்கியமானது என்னங்க? உமூமியத்துடைய மிசாஜ். இந்த உமூமியத்துடைய மிசாஜோடு நாங்க இந்த வேலை செய்யணும். உமூமியத்துடைய மிசாஜோடு நாங்க இந்த வேலை செய்யணும். உமூமியத்துடைய மிசாஜோட இந்த வேலையை செய்யும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு நமக்கும் அல்லாஹ் தஆலா வளர்ச்சி கொடுப்பான், நமக்கும் அல்லாஹ் தரக்கை முன்னேற்றத்தை கொடுப்பான், நம்ம கூட இருக்கிற சாட்சிகளையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு அம்மன் வாலுஹு முன்னேற்றத்துல கொண்டு வருவான். அதே போல இந்த வேலை செய்யும் பொழுது ஹஜ்ரத் மௌலானா யூசுப் சார் ஹஜ்ரத் மௌலானா இலியாஸ் பாரபங்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹஜ்ரத் மௌலானா இலியாஸ் பாரபங்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹயாத்து ஸஹாபாவுல இல்முடைய பாபுல ஹஜ்ரத் மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி ஒரு மல்பூஸ் எழுதி இருக்கிறார். ஹஜ்ரத் மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி ஒரு மல்பூஸ், அவருடைய பொன்மொழி. அது என்ன? இந்த வேலையில 3 தரமான மக்கள் இருப்பாங்க. இந்த வேலையில 3 தரமான மக்கள் இருப்பாங்க. அதுல 2 வகையான மக்கள், 2 தரப்பினர் இந்த வேலையை விட்டு மஹரூம் ஆகிவிடுவார்கள். அல்லாஹ் நம்ம எல்லோரையும் பாதுகாப்பானாக. ஒரு தரப்பினர் மட்டும் முன்னேறி கொண்டே போவாங்க. 3 வகையான மக்கள் யாரு? முதலாவது தாலிப், இரண்டாவது கனாத்துடையது, மூணாவது இருக்கிறது நாக்கிஸ். முதலாவது தாலிப் சேட்டமுள்ளவர், இரண்டாவது கானிய போதும் என்று நினைக்கிறவர், மூணாவது இருக்கிறதே நாக்கிஸ் குறை தேடுகிறவர், குறை சொல்லுகிறவர். இதுல குறை சொல்லுகிறவர் இந்த குரூப், போதும் நினைக்கிற இன்னொரு குரூப். இவங்க 2 பேரும் ஒரு கட்டத்தில் வேலையை விட்டு தூரமாகி விடுவார்கள்.
தாலிப் மட்டும்தான் கடைசி வரைக்கும் இந்த வேலையில பயணிப்பார். முதலாவது இருக்க நக்ஸ் கர்னேவாலா, யார பார்த்தாலும் குறை, எதை செஞ்சாலும் குறை, இதுல குறை, அதுல குறை, அங்க குறை, இங்க குறை, அந்த ஹல்கால குறை, அந்த மஸ்ஜித்ல குறை, அந்த பொறுப்புதாரிட்டு குறை, அந்த அமீர்த்த குறை, அது குறை, இது குறை, குறைகள் சொல்வதே வாழ்க்கையாக. குறைகள் சொல்லிக்கிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியுடைய மிசாஜ் என்ன தெரியுமா? யாராவது குறைகளை சொன்னா உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுவாங்க? அவர்களுடைய பழைய தியாகத்தை நபி அவர்கள் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அவர்கள் செஞ்ச தீனுடைய வேலையை சொல்லுவாங்க. எந்த அளவிற்கு சொல்லுவார்கள் என்றால், சொல்லி 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 அந்த குறை சொல்ல வந்தார் இல்லையா, அவருடைய குறை சின்னதா போயிடும். நபி அவர்கள் சொன்ன குர்பானி விஷயம் நிறைய போயிடும். அவரே பாப்பாரு, இவ்வளவுதான் குறை இருக்கு, இவ்வளவு நிறைய இருக்கா அப்படின்னு திரும்ப போயிடுவார். ஹாத்திப் இப்னு அபி புல்தா ரலியல்லாஹு அன்ஹு பத்ரி சஹாபி ஒரு சின்ன காரணத்தினால மக்காவாசிகளுக்கு கடிதம் எழுதிட்டார். ஃபத்ஹே மக்காவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரப்போறாங்க அப்படிங்கிற செய்தியை வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக தெரியப்படுத்தி விட்டார். ஆனா ஒரு முனாஃபிக் இல்ல, முஸ்லிமான சஹாபி, அல்லாஹ்வை பயந்த சஹாபி, நபியுக்காக உயிர் கொடுக்கிற சஹாபி, வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக எழுதி அனுப்பிட்டார். அல்லாஹ் தஆலா வஹீயின் மூலமாக நபிக்கு அறிவித்தான். நபி அவர்கள் சஹாபாக்கள் மூலமாக அவரை பிடித்து கொண்டு வந்தார்கள். ஹஜ்ரத் உமர் நிக்கிறாங்க ரெடியா. எதுக்கு? ஹஜ்ரத் உமர் என்ன செய்வாங்க? கோவம் தான், வாளோடு நிற்கிறார்கள். விடுங்கள், இந்த முனாஃபிக்கை நான் கொலை செய்கிறேன். உமரே பார்த்து பேசுங்கள், இவர் யார் தெரியுமா? பத்ரி, இவர் பத்ருடைய சஹாபி. பத்ருடைய சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே என்ன சொல்லி இருக்கிறான் தெரியுமா? இஃஅலூ மா ஷி'தும், நீங்கள் விரும்பியதை செய்து கொள்ளுங்கள், கத் கஃபர்து லக்கும், நான் உங்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டேன் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அல்லாஹ் மன்னிக்கும் போது நீங்க யாரு? நீங்க விட்டுருங்க. இது பெரிய ராஜாங்கத்தினுடைய ஒரு நாட்டினுடைய ராஜாங்க ரகசியம், அரச ரகசியம். இதுக்கு தீர்வு பூரா உலகத்திலே ஒண்ணுதான், கொலைதான். ஆனால் நபியினுடைய மிசாஜ் அதெல்லாம் சியாசி மிசாஜ். நுபுவத்துடைய மிசாஜ் என்ன தெரியுமா? நபி சொன்னாங்க, அவர் பத்ரி, பத்ர்ல நீங்க எல்லாரும் என்ன விட்டுட்டு போயிட்டீங்க, எனக்காக உயிரை கொண்டு எனக்காக பொருளை கொண்டு உதவி செய்தவர்கள் இந்த 313 பேர் தான். அதனால அவங்களுடைய கண்ணியம் செய்யுங்க. இத சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய சாட்சிகள்ல யார பத்தியும் என்னிடத்துல குறை சொல்லாதீங்க. 2 ரிவாயத்தும் இருக்கிறது. லா யபுலுகுனி, என் காது வரை யார பத்தியும் எந்த செய்தியும் அடைந்து விட வேண்டாம். இன்னொரு ரிவாயத்து இருக்கிறது, வலா யுபல்லிகுனி, யாரும் சொல்லவும் செய்யாதீங்க. என் சஹாபாக்களை பத்தி என் உள்ளம் சுத்தமாக இருப்பதை நான் விரும்புகிறேன்னு சொன்னாங்க. இன்னும் சொல்ல போனா அது என்னுடைய சுன்னத்துன்னு சொன்னாங்க. ஹயாத்து சஹாபாவுல ஹஜ்ரத் மௌலானா யூசுஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சலாமத்து ஸத்ரி மினல் கஷ்ஷி வல் ஹஸத், பொறாமையிலிருந்தும் மற்றவர்களை தவறாக நினைப்பதிலிருந்தும் உள்ளத்தை எப்படி பாதுகாப்பது அப்படின்ற ஒரு தனி பாபுல சஹாபாக்களை வரலாறு எழுதியிருக்காங்க. அதை நம்ம எல்லாரும் படிக்கணும். படிக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? சஹாபாக்களை பத்தி ஒரு வார்த்தை சொல்லிடாதீங்க. ஒரு மனிதர் வந்தாங்க, ஹஜ்ரத் மௌலானா யூசுஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. யூசுஃப் வந்தார். வந்தவர் ஏதோ மஷூரா செய்வார்னு பார்த்தா குறைகள் சொல்ல ஆரம்பித்தார். சாத்திகளை பத்தி, அமீர்களை பத்தி, ஷூராவை பத்தி குறைகள் சொல்லி 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 ஒரு கட்டத்துல ஹஜ்ரத் மௌலானா யூசுஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, முஜே ஹீரத் ஹை இஸ் பாத் பர். நீங்க எல்லாம் சொன்னீங்க, ஆனா எனக்கு ஒரு ஆச்சரியம் இதுல தெரியுது. அவர் ஏதோ நம்ம சொன்னதுக்கு தான் பதில் சொல்ல போறாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். அப்ப ஹஜ்ரத்ஜி சொன்னாங்க, எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, நீங்க அவரை பத்தி இவ்வளோ குறை சொன்னீங்கல்ல, அதுக்கு அப்புறமும் அவர் இன்னும் இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கிறாருன்னா அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில ஏதோ ஒரு அமல் இருக்குது, அது அல்லாஹ்ட்ட கபூலா இருக்குது. அதை நினைச்சு நான் ஆச்சரியப்படுறேன். யார பத்தி குறை சொல்லாதீங்க. என்ன குறை இருந்தாலும் குறைகள் சொல்றதே இல்ல. குறைகள் சொன்னால் இந்த வேலை விட்டு நானும் நீங்களும் மஹ்ரூம் ஆகி விடுவோம். யூசுஃப் சொன்னாங்க, 2 வகையான மக்கள் இந்த வேலை விட்டு மஹ்ரூம் ஆயிடுவாங்க. ஒருத்தங்க காம் கர்னே வாலும் இஸ்லாஹ் கர்னே வாலே, வேலை செய்யறவங்களை சரியாக்கணும். இவர் சரியில்லை, அவர் சரியில்லை, அவர் சரியில்லை, என்ன செய்யணும்? இவங்களை எல்லாம் முதல்ல சரியாக்கணும். 2வது காம் இஸ்லாஹ் கர்னே வாலே, பிறகு வேலையே சரி செய்யணும்னு நினைச்சிருவாங்க. வேலை சரியில்லைங்க, வேலையை சரி பண்ணணும், வேலை முறையா நடக்கலங்க வேலை. இந்த 2 பேருமே எங்க போவாங்க? இந்த வேலையை விட்டு மஹ்ரூம் ஆயிடுவாங்க. அதுக்கு மௌலானா சையத் கான் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பத்தி மௌலானா யூசுப் சுல்லூனி சொன்ன வார்த்தை. மௌலானா யூசுப் சுல்லூனி சொன்னாங்க ஒரு தடவை, சையத் அஹ்மத் கான் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதிகமான நேரங்கள் நிஜாம்ல வந்துகிட்டே இருப்பாங்க. கடைசி காலகட்டம் கிட்டத்தட்ட ஹஜ்ரத்ஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஃபாத் ஆயிட்டாங்க. அதுக்கு பிறகும் கூட, அதுக்கு முன்னாடி வருவாங்க, அந்த காலகட்டத்திலே வருவாங்க, இந்த 90களுக்கு பிறகு. அந்த நேரத்துல ஒரு தடவை மர்கஸ்குள்ள நுழையும் பொழுது அந்த ஹிராசால இருக்கிறவங்க, இஸ்திக்பால இருக்கிறவங்களுக்கு ஹஜ்ரத் யார் தெரியாது. மௌலானா சையத் அஹ்மத் கான் மக்கி ரஹ்மத்துல்லாஹி பேர் தெரிஞ்சிருக்கும், ஆள் தெரியாது, ரொம்ப சாதாரணமா இருப்பாங்க.
அவர் பார்த்துட்டு நில்லுங்கப்பா யாரு நீங்கன்னு கேட்டார். அப்ப மௌலானா சொன்னாங்க, அப்படி பொதுவா பெரியவங்களுக்கு பழக்கம் இல்ல, தன்னுடைய பேரை முழுமையா சொல்லி அல்லது நான் தான் அப்படின்னு சொல்லி பழக்கம் இல்ல. அது சொன்னாங்க, மேரா நாம் சயீத் அஹமது ஹூ, சயீத் அஹமது ஹூ, நான் வந்து சயீத் அஹமதாக இருக்கிறேன். கஹாசே யாரு, எங்கிருந்து வரீங்க? மதீனேசே ஆரகாகும், நான் மதீனால இருந்து வர்றேன். இத சொல்லிட்டு யூசுப் சிலோனி சார் இந்த வார்த்தையை அவரால் சொல்ல முடியல, அழுதாரு. சொன்னாரு, அப்படி இஸ்லாமுக்கே லியே ஆரகாகும். பூரா உலகத்துல மௌலானா சயீத் அஹமது கான் மக்கி மாதிரி ஒரு ஆளை பாத்திர முடியாது தாவத் தப்லீக்ல. அவ்வளவு முஸ்லீம், அவ்வளவு இஸ்லாம் உள்ளவங்க, அவ்வளவு அவங்க செய்யற ஒரு ஒன்றும் நேர்த்தியாக இருக்கும். அவங்க செய்யற பயானா இருக்கட்டும், அவங்க செய்யற முதாக்கராவா இருக்கட்டும், அவங்க சாத்தியோடு நடந்து கொள்ளக்கூடிய விதமாக இருக்கட்டும், இக்ராமாக இருக்கட்டும். இப்ப நாங்க சவுதியில வேலை செஞ்ச போது அந்த அரபுகள் பாங்கு பதில் சொல்லுங்க சார். அப்போ அடுத்தவங்களை குறை சொல்லக்கூடியவங்க, அடுத்தவங்களுடைய குறைகளை பார்க்கக்கூடியவங்க இந்த வேலையை விட்டு மஹ்ரூம் ஆயிடுவாங்க. ஒரு நாட்டுல ஷூரா அமைப்பதற்காக மஷூரா ஆயிட்டு இருந்தது. அப்பொழுது சில நபர்கள் அஜர்ஜிட்ட கேட்டாங்க. அவர்களுடைய நோக்கத்துல சில பேர் இருக்கிறாங்க, அவங்கள ஷூரால போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அஜர்ஜிட்ட, அதில் ஷூரால இருக்கணும்னா என்னென்ன தகுதி இருக்கணும் அது சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதாவது இவங்களுடைய நோக்கம் யார ஷூராவில போடுறாங்களோ அவங்களை குறைச்சு காட்டணும், அவங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அஜர்ஜிட்ட கேட்டாங்க. அதுல ஷூரா அமைக்கிறீங்களே, ஷூரா அமைக்கிறதுக்கு என்ன குவாலிபிகேஷன் வேணும் அப்படின்னு சொன்னோன்னே இந்த கேள்வியினுடைய ஆழத்தை ஹதரஜி புரிஞ்சு கொண்டாங்க. முன்ன சாசா தாம் பிரகாஷ் சொன்னாங்க, பாய் உனக்கு கேதோ, அவருக்கு சொல்லுங்க ஷூரா அப்படின்னு சொன்னா ஷூரால இருக்கணும்னா பரிஷ்டே ஹோனா சாயேன்னு சொல்லுங்க. நீங்க சொல்ற மாதிரி குறைகள் இல்லாமண்டா மலக்கு தான் முடியும். காரணம் என்ன? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லுக்கும் ஹத்தாவுன், நீங்க எல்லோரும் பாவிகள் தான், வ கைருல் ஹத்தாயின், உங்கள பாவிகள் எல்லோரும், அதுல சிறந்தவங்க யாருன்னா அத்தவ்வாபூன், தௌபா செய்கிறவர்கள் தான் சொன்னாங்க. அதனால இன்னைக்கு நம்முடைய வேலை செய்யக்கூடியவங்க எல்லாத்தையும் விட முதலாவதாக நாம் தவிர்த்து கொள்ள வேண்டியது குறைகளை பார்ப்பது, குறைகளை தேடுவது, சாத்தியங்களுக்கு பின்னாடி போறது, இவைகளை நாம தவிர்த்து கொள்ளணும். தவிர்த்து கொள்ளாம இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது சிஃபத் இருக்கிறதே கனாஅத், கானிய. இவரும் இந்த வேலையை விட்டு மஹ்ரூம் ஆயிருவாங்க. கானிய என்றால் என்ன? கனாத், போதும்னு நினைக்கிறவங்க. ஹஜ்ரத் மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, இந்த வேலையை செய்து 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 ஒரு கட்டத்துல மனிதர்கள், தாயிகள் மாமூலுக்கு ஆதி பஞ்சாத்தே. ஒரு மாமூலை செஞ்சுட்டு அதனுடைய பழக்க வழக்கம் உள்ளவங்களா ஆயிடுவாங்க. மாசம் 3 நாளுங்க, வருஷம் ஆனா 40 நாளுங்க, டெய்லி 2.5 மணி நேரங்க. இது ஆனதுக்கு பிறகு அதுக்கு பிறகு அவர் நினைப்பாரு, இஸ்ஸே ஆகே படனைக்கு கொய் ஜரூரத் நஹி ஹை. இப்ப நாம ஒரு கட்டத்துல இருக்கிறோம், இதுக்கு மேல நம்ம முன்னாடி போகணும் அவசியமே இல்லைன்னு நினைப்பாங்க. ஹஜ்ரத் மௌலானா சாத் சாப் தாமத் பரகாத் சொன்னாங்க, மனிதர்கள் 2 ஹாலத்தை விட்டு காலியா இல்ல, இது 2ல ஏதாவது ஒண்ணுலதான் இருப்பாங்க. மூணாவது ஒரு நிலைமைன்னு இல்ல. முதலாவது நிலைமை என்ன? வேலையில முன்னேறி போய்கொண்டே இருப்பாங்க. தியாகங்கள் அடிப்படையில சிபாத் அடிப்படையில முன்னேறி போய்கொண்டே இருப்பாங்க. இது ஒரு வகை. 2வது வகை என்ன தெரியுங்களா? இல்லைன்னா கீழே போய்கிட்டே இருப்பாங்க. தியாகத்துல சிபாத்துல கீழே போய்கிட்டே இருப்பாங்க. ஆக 3வது ஒரு நிலை இல்லங்க, முன்னேறவும் இல்ல, அதே கீழே போகல, நாங்களும் அப்படித்தான் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அதுஜி சொன்னாங்க, அப்படி ஒரு நிலையே தப்லீக்ல இல்ல. நீங்க முன்னேறிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா நீங்க முன்னேற்றத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா என்ன அர்த்தம்? கீழே இறங்கிட்டு இருக்கிறோம் அர்த்தம். இது மௌலானா சாத் சொன்னாங்க. அதனால கனாத் அப்படிங்கிறது இல்ல, இந்த வேலையில போதும் அப்படிங்கிறது இல்லவே இல்ல. சஹாபாக்கள்கிட்ட இந்த 2 சிஃபத் இருந்துச்சு. சஹாபாக்கள்டையும் கனாஅத்தும் இருந்தது, தலபும் இருந்தது. நம்மளுடைய கனாத்திற்கு தலபு இருக்கு. ஆனா வித்தியாசம் என்னன்னா, சஹாபாக்கள் துன்யாவுல காணிய, தீன்ல தாலிப். நாங்க துன்யால தாலிபா இருக்கிறோம். எவ்வளவு வேணாலும் வரட்டும், இன்னைக்கு சம்பாதிச்ச இந்த மாசத்துடைய லாபம் இதை பார்த்துட்டு ஒரு வியாபாரி அவ்வளவுதான் அல்ஹம்துலில்லாஹ், அடுத்த மாசம் இவ்வளவு சம்பாதிச்சா போதுன்னு ஒரு ஆள் கிடையாது.
அதிர்ச்சி சொன்னாங்க. நமக்கு அவங்களுக்கு வித்தியாசம் என்னன்னா, அவங்க தீன்ல தாலிபா இருப்பாங்க, துன்யால காணியா இருப்பாங்க. நாங்க தீன்ல காணிய, துன்யால தாலிப். அல்லாஹ் தஆலா மன்னிப்பானாக. தலபோட தான் இந்த வேலையில முன்னேற முடியும். தலபு யாத்துக்கு அவங்க தான் முன்னேற முடியும். தலபு இல்லாம முன்னேறி போவே முடியாது. தலபு யாத்து இருக்குமோ, ஒரு அரபி ஜும்லா சொன்னாங்க, அத்தாலிபு சாதிக் லா யுஹரம். உண்மையான தலபு உள்ளவங்களை அல்லாஹ் தஆலா மஹ்ரூம் ஆக்கவே மாட்டான். அந்த தலபு உள்ளவங்களை அல்லாஹ் கட்டாயம் முன்னேற்றியே தீருவான். தலபோட முன்னேற இந்த வேலையில தலபு இருந்தா அல்லாஹ் தஆலா கட்டாயம் முன்னேற்றுவான். யாரு இந்த வேலையில ரொம்ப முக்கியம் என்னன்னா, ஒன்னு இருக்கு தலபுக்காக ஒன்னு தலபு இருக்கணும், ரெண்டாவது தலபு இருக்கணும். நான் இந்த வேலை முன்னேறணும். அதே நேரத்தில் இன்னொன்னு என்னன்னா, पुरानों के अजमत को दिल में बाकी रखना ये भी जरूरी है. நான் ஒரு பக்கம் தியாகம் கொடுத்து போய்கிட்டே இருக்கிறேன், ஆனா அதே நேரத்தில் பழையவங்க பெரியவங்க வேலை செஞ்சவங்க குர்பானி கொடுத்தவங்க அவங்களுடைய கண்ணியத்தில் எந்த காம்ப்ரமைஸ் நான் செய்ய மாட்டேன். நான் தாலிபா இருக்கிறேங்க அதனால அவங்களோட கண்ணியம் இல்லவே இல்லை. தலபு யார்கிட்ட இருக்கோ அவங்கள்ட்ட கண்டிப்பா பழையவங்களுடைய கண்ணியமும் உள்ளத்துல இருக்கும். கண்டிப்பா அவங்களுடைய உள்ளத்துல பழையவங்களுடைய கண்ணியம் இருக்கும், தலபு இருக்கும். இது ரெண்டு சேர்ந்தாதான் முன்னேற முடியும். யாருடைய உள்ளத்துல தலபு இருக்குமோ கண்டிப்பா அவங்க தங்களுடைய பழையவங்களுடைய கண்ணியத்தை உள்ளத்துல பாக்கியா வைப்பாங்க, தன்னுடைய உள்ளத்துல கண்ணியத்தில் உள்ளவங்களை பாக்கியா வைப்பாங்க. இதன் காரணமாக தான் தர்பியத் ஏற்படும். ஏன்னா தர்பியத்துங்கிறது சுகபத்தே ஹோத்தாக, கூட இருப்பதன் மூலமாக ஏற்படும். அப்ப பழையவங்க புதியவங்க ரெண்டு பேரும் அதுக்கு முன்னா சாஸ்தா தாம்பர்கா சொன்னாங்க, புதியவங்க இருக்கிறாங்களே அவங்க உறுப்புகள் மாதிரி, பழையவங்க இருக்கிறாங்களே அவங்க மூளை மாதிரி. உறுப்புகள் தன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் மூளையோடு இணைந்திருக்க வேண்டும். மூளையோடு எந்த உறுப்பு தன்னுடைய இணைப்பை துண்டித்து விட்டதோ அந்த உறுப்பு செயல் இழந்துவிடும், பிறகு அது ஊனமுற்றதாக போய்விடும். அது மாதிரி பழையவங்களோடு எல்லா காலத்திலும் இணைப்போடு இருக்கணும். அந்த சுகபத்தின் மூலமாகத்தான் மனிதன் உருவாகுவான். பழையவங்களோட இணைஞ்சிருப்பதன் மூலமா தான் உருவாகுமா. அதற்கு அனஸ் ரலியல்லாஹு தாயார் சொல்றாங்க, அவங்க சொன்னாங்க, என்னுடைய மகன் 10 வருஷ காலம் ரசூலுல்லாஹ்ட்ட ஹிதமத் செஞ்சாங்க, பணிவிடை செஞ்சாங்க. அந்த சுபத்தின் காரணமாக எப்படிப்பட்டவங்களா அவங்க உருவானாங்க அப்படின்னா, அவருக்கு பின்னாடி வந்தவங்களை அப்படி உருவாக்குனாங்க. அவங்களுக்கு பின்னாடி நாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உருவாக்குனாங்க, இமாம் நாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாம் மாலிக்கை உருவாக்குனாங்க. உலமாக்களிடத்துல ஹதீஸ்களை வல்லுநர்களிடத்துல இந்த 3 பேருடைய அந்த காம்போ இருக்குது. அன் மாலிக், அன் நாஃபி, அன் அனஸ் இப்னு மாலிக். இந்த தொடருக்கு பேரு சில்சிலத்து ஸஹப்னு சொல்லுவாங்க. அதாவது தங்க தொடர் என்று பேரு. இந்த 3 பேர் வழியா வரக்கூடிய ரிவாயத்துகளுக்கு அவ்வளவு பெரிய மதிப்பு இருக்கு. ஏன்? ஹஜ்ரத் இமாம் மாலிக் நாஃபியோட சௌபத்திலிருந்து உருவானாங்க, ஹஜ்ரத் இமாம் நாஃபி அனஸ் இப்னு மாலிக்குடைய சௌபத்திலிருந்து உருவானாங்க. எந்த அளவுக்கு உருவானாங்கன்னு சொன்னா, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகும் பொழுது வசியத் செஞ்சாங்க, என்னுடைய ஜனாசாவை நாஃபியை தான் தொழ வைக்க வேண்டும் என்று சொன்னாங்க. இவங்க சஹாபி. அப்ப ஒருத்தர் குறிப்பிட்டு என் ஜனாசா தொழு வைக்கணும்டா, எப்படி அவங்க உருவாகி இருப்பாங்க. அதனால தலபு இருக்கணும், அதே நேரத்தில் பழையவங்களுடைய கண்ணியத்தோடு நம்ம நடந்து கொள்ளணும். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய தாலிபா இருந்தாங்க. உள்ளத்துல அவ்வளவு தீனுடைய தேட்டம் இருக்கும். யாருக்கையாவது ஒரு ஹதீஸ் இருக்குன்னு தெரிஞ்சுட்டா, அவர் நம்மளை விட பழையவன் தெரிஞ்சுட்டா உடனடியாக தன்னுடைய விரிப்பு எடுத்துட்டு அவர் வீட்டுக்கு வெளியில போயிடுவாங்க. நேரம் பார்க்க மாட்டாங்க, காலம் பார்க்க மாட்டாங்க, வெயில் பார்க்க மாட்டாங்க, மழை பார்க்க மாட்டாங்க. அந்த அரபுலகத்தினுடைய சூடான காற்று என் மேல் வீசும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அவ்வளவு வெயில்ல அவ்வளவு நிழல் இல்லாத அந்த இடத்துல வெளியில உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த வீட்டுக்காரர் வெளியே கதவை திறந்தா பாப்பாரு அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் எவ்வளவு பெரிய மகாம். ஆனால் அந்த தலபு இருந்துச்சுல்ல, அதே நேரத்துல अपने खुदमा के अपने पुरानों के अजमत दिल के अंदर बाकी रखना. அவங்க அதை வச்சுட்டு சொல்லுவாங்க, நீங்க சொல்லி நாங்க வந்திருப்போமே, இல்ல இல்ல எனக்கு தான் தேவை, நான் தான் வரணும். இப்படியாக பல ஹதீஸ்களை படிச்சு 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 ஒரு தாபிஈ சொல்றாங்க, நாங்க மஸ்ஜித் நபவிக்குள்ள போவோம், பல ஹல்கா இருக்கும், ஆனா அதற்கு இப்னு அப்பாஸுடைய ஹல்கால இருக்கிற மக்கள் மாதிரி கூட்டத்தை மாதிரி வேற எந்த ஹல்காலையும் நாங்க பார்த்ததே இல்லை. கணவன்களுக்குரியவர்களே, பழையவங்களும் புதியவங்களும் இணைஞ்சு போறதுனால, அதனால அதிர்ச்சி சொன்னாங்க, இந்த வேலையில ஒன்னு இருக்கு நாம பழையவங்க புதியவங்களை சேர்த்தி கொண்டு இந்த வேலையில போறது. புரானே अपने नयों को साथ लेकर चलना. அடுத்தது அதுக்குரிய மிசாஜை உண்டாக்கணும். நம்ம கூட்டிட்டு போறது புதியவங்களோட பழையவங்களோட. இப்ப புதியவங்க மூலமாக பழையவங்களுக்கு முன்னேற்றமும், பழையவங்க மூலமாக புதியவங்களுக்கு தர்பியத்தும் கிடைக்கும். உதாரணம் சொன்னாங்க, வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துடைய ஆரம்ப காலம் வர்றாங்க. அந்த நேரத்தில் பொதுவா சஹாபாக்கள்கிட்ட முஹாஜிர்கள்ட்ட அன்சாரிகள்ட்ட ஒப்படைப்பாங்க.
அவங்க ஒப்படைச்சோன்னு எவ்வளவு தர்பீத் செய்வாங்கன்னா, இவங்க எல்லாம் கத்துக்கிட்ட பிறகு சொல்லுவாங்க, இவங்களுடைய சாப்பாட்டை எங்களுக்கு கொடுத்தாங்க, இவங்களுடைய விரிப்பு எங்களுக்காக விரிச்சாங்க, இவங்களுடைய தீனை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க, அவ்வளவு நல்ல முறையில் நாங்க பார்த்தோம் சொல்லி. அந்த அடிப்படையில வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள ஹஜ்ரத் அமீர் முஆவியாவோட சேர்த்துவாங்க. இந்த இடத்துல ஹஜ்ரத் ஜி சொன்ன விஷயம், இந்த வேலையில தபக்காத்துன்னு ஒண்ணு இல்ல. இவர் படிச்சவருங்க படிச்ச ஜமாத்துல போட்டுங்க, இவர் இன்ஜினியரிங் ஜமாத்துல போட்டோம், இவர் நடுத்தரமான அந்த ஜமாத்துல போட்டோம், இவர் பணக்காரரோட போட்டோம், அது எல்லாம் இல்லவே இல்ல. இதையெல்லாம் உடைத்து காட்டினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தபக்காத்துடைய ஜோடும் இல்ல, தபக்காத்துடைய ஜமாத்தும் இல்ல, தபக்காத்துடைய ஜமாத் இல்ல. இப்ப வாயில் இப்னு ஹுஜர் அமீர் முஆவியாவோட சேர்த்துனாங்க. அப்ப அமீர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்துல செருப்புக்கு கூட வழி இல்ல. அவங்க வாகனத்துல உட்கார்ந்து இருக்காங்க, செருப்பும் போட்டிருக்கிறான். நடந்து வரும்போது ஹஜ்ரத் முஆவியா கேக்குறாங்க, நீங்க உங்க வாகனத்துல இடம் இருக்கு, என்ன ஏத்திக்கலாமே? அப்ப வாயில் இப்னு ஹுஜர் யாருன்னா சாதாரண ஆள் இல்ல, ஒரு இளவரசர், ஒரு இலாக்காவுடைய அரசருடைய மகன். அவர் சொன்னாரு, நீங்க கேட்கறது வாஸ்தவம் தான், ஆனா ஒரு இளவரசனுடைய குதிரையில நீங்க உட்கார்றது அவ்வளவு நல்லது இல்ல, சும்மா வாங்கன்ட்டார். சரி கொஞ்சம் செருப்பாவது கொடுங்க, நீங்க மேலதானே உட்கார்ந்துருக்கீங்கன்றாரு. அதனால நீங்க கேட்கறது வாஸ்தவம் தான், ஒரு இளவரசனுடைய செருப்பு ஒரு சாதாரண ஆள் போறது அவ்வளவு நல்லது இல்ல. இந்த இடத்துல ஹஜ்ரத் ஜி சொன்னாங்க, புதியவங்களோடு நீங்க போகும் பொழுது, புதியவங்க உங்களோட சேர்த்தும் பொழுது இந்த மாதிரி ஹாலாத் எல்லாம் வரும். இது உங்களுக்கு தரக்கிக்கு காரணமாகும். இதெல்லாம் நீங்க மனசுல போட்டு, இல்ல நான் எனக்கு பிடிச்சவங்களோட தான் போவேன், என் பேச்ச கேட்கவங்களோட போவேன்னு சொன்னா இதனால மிசாஜ் உண்டாகாது. அக்ஸம் ரலியல்லாஹு பார்த்து ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அக்ஸம் உகுதுமா கௌமி தைரி, உன்ன அல்லாஹ்வோட நீங்க போங்க, இதன் காரணமா உங்களுடைய அக்லாக் நல்லதாகும் சொன்னாங்க. ஒரு காலகட்டம் வந்தது, ஹஜ்ரத் அமீர் முஆவியா பொறுத்து போனாங்க. ஒரு காலகட்டம் வந்தது, ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அமீர் ஆயிட்டாங்க, கலீஃபா ஆயிட்டாங்க. அதுக்கு பிறகு இவங்க வர்றாங்க, வாயில் இப்னு ஹுஜர். அப்ப அவங்க பார்த்து சொன்னாங்க, வாயிலே நீங்க சொல்லுங்க, அன்னைக்கு நீங்க வந்தீங்களே குதிரை, அது சிறந்ததா இன்னைக்கு இப்ப இருக்கிற நம்மள்ட்ட இருக்கிற வாகனம் பெருசா அப்படின்னு கேட்டான். அப்போ பழையவங்களுக்கு புதியவங்களுக்கு கொண்டு தரக்கு ஏற்படும், பழையவங்களுக்கு புதியவங்களுக்கு கொண்டு தரக்கு ஏற்படும், புதியவங்களுக்கு பழையவங்களை கொண்டு தர்பியத் உண்டாகும். அதனாலதான் நம்ம வேலையில நம்ம கூட அம்லாக்களை உருவாக்கணும். ஆதம் சாதி முஸ்தகில் காம் है, நம்ம கூட அம்லா உண்டாக்கிட்டே இருந்தோம். அப்படி இல்ல काम करने वालों में महदूद होकर रह गई, ये तनज़ुली है. வேலை செய்யறவங்க தான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, இது தனzzுலி. அதனால புதிய மக்கள் உண்டாக்கணும். நம்ம முதாக்கரால கூட சொன்னோம், அஞ்சமலுடைய முதாக்கரால, அதாவது முன்னாள் ஜமாத் கூட்டிட்டு போறவங்க கூட ஒரு வருஷத்துல ஒரு 3-4 தடவை ஒரு அமீரா போகணும், பாக்கி 8 மாசங்களும் நம்ம கூட ஒரு அம்லா கூட்டிட்டு அவங்களை அமீராக்கி அவங்களை வேலை செய்ய வச்சு அவங்கள உருவாக்க நம்முடைய கண்ணுக்கு முன்னாலே ஜமாத் எடுத்துட்டு போகக்கூடியவங்களாக, நடத்துறவங்களாக, இந்த வேலையை கொண்டு செலுத்துறவங்களாக நம்ம உருவாக்கணும். அப்ப ஆதம் சாதிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ஆதம் சாதி ரொம்ப முக்கியம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் சஹாபாக்கள் உருவாக்குனாங்க. கணிதத்துக்குரிய பெரியவர்கள் சொல்லி, அதனால இந்த தலத்தோடு சேர்த்து நம்ம செய்யும் பொழுது, நம்ம புதியவங்களை நம்ம கூட கொண்டு போறதுக்கு தனி ஒரு வேலையாக நம்ம இணையும் பொழுது சரி. இந்த மாதிரி நேரங்கள்ல புதியவங்களை கூட்டிட்டு போகும்போது ஹாலாத் வரும். ஹாலாத் வராம இருக்காது. பாருங்க, மக்லூக் பர் ஹாலாத் ஆனா चाहिए. மக்லூக் இருக்குது இல்லையா, படைப்புகள், அவங்கள்ட்ட ஹாலாத் வந்துதான் ஆகும். யூசுப் சார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, மக்லூக் பர் ஹாலாத் ந ஆனா ये முஹால் है. மக்லூக்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு ஹாலாத் வராம இருக்கிறது இது நடக்கவே நடக்காது. ஹாலிக்கு மட்டும்தான் ஹாலாத் வராது, அல்லாஹ்க்கு மட்டும் ஹாலாத் இல்ல, பாக்கி மக்லூக்கள் எல்லாத்துக்கும் ஹாலாத். அப்ப ஹாலாத் வரதான் செய்யும். அவங்க குடும்பத்துல உடல் ரீதியா பண ரீதியா அப்படி வரக்கூடிய நேரத்துல நாம அவங்களை சமாளிக்கணும், அவங்களுக்காக நம்முடைய அத்தனை செலவு பண்ணணும். ஹிஜ்ரத்துடைய நேரத்துல ஹஜ்ரத் உமர் வந்தாங்க, அவங்களோட ஐயாஷ் இப்னு அபி ரபியா ரலியல்லாஹு வந்தாங்க. பின்னாடியே அபூ ஜஹல் வந்துட்டான், மதீனால வந்து தஷ்கீல் பண்ணா, நீங்க வராத வரைக்கும் உங்க அம்மா தலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, வெயில்ல இருந்து நிழலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, நீ வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இந்த பக்கம் ஹஜ்ரத் உமர், இவர் தானே வந்தா வரட்டும் போனா போட்டு அப்படின்னு சொல்லல. அவங்க சொன்னாங்க, ஐயாஸ் நீங்க போயிடாதீங்க, தேவைப்பட்டா அம்மா தலை சீவிக்கிடுவாங்க, பசிச்சா சாப்பிட்டுக்குருவாங்க, ரொம்ப வெயில் இருந்தா போய்க்கிறாங்க, அதுக்காக நீங்க போன அவசியம் இல்ல, அங்க என்னுடைய சொத்து இருக்கு நிறைய, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஹஜ்ரத் உமர் சொல்றாங்க, பெரியவர்களை சொல்லி பழையவங்க ஒருத்தருக்கும் வேணும் சொன்னாங்க, உனக்கு தெரியும் முக்கால பெரிய ஆள், நானு பெரிய பணக்காரன், என்னுடைய சொத்துல பாதியில் உனக்கு தரேன், நீ போகாத. ஒரு சாட்சி திரும்ப போறது அது நம்முடைய உயிர் பொருளை விட அதிகமானது, பாதியை கொடுக்க தயாரான. அவர் சொன்னாரு, இல்ல நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அப்ப சொன்னாங்க, சரி போறதுதான் போறீங்க, என் வாகனத்தை எடுத்துட்டு போங்க, என்னோட பிராணி கொண்டு போங்க, ரொம்ப வேகமா வந்துடும், போயிட்டு டக்குன்னு வந்துருங்க அப்படின்னு 3வது முயற்சி பண்றாங்க. அதையும் தாண்டி அவர் போயிடுறாரு. போன பிறகு இவருடைய தலபுல அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்குனா, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நிராசை அடைஞ்சிராதீங்க, இந்த ஆயத்தை எழுதி அனுப்புறாங்க. இத பார்த்துட்டு ஹஜ்ரத் ஐயாஷ் இப்னு அபி ரபியா அழுகுறான், எனக்காக இவ்வளவு முயற்சி செய்யறாங்களே,
இத சொல்லிட்டு சொன்னாங்க ஹஜ்ரத் தாமத் நாமோ புதியவங்களை கொண்டு போறது மட்டுமில்ல, அவங்களுக்கு வர்ற ஹாலாத்துகள் வரும் பொழுது உறுதியாக நின்று அவர்களுக்கு உதவி செஞ்சு வேலையில ஸ்திரமாக இணைப்பதற்காக முயற்சி செய்து கொண்டே இருப்பாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியவர்கள் சொல்லு, இது எல்லாத்துக்கும் ஒரே வழி என்ன? தியாகம் தான். ஹாலாத் வருது, என்ன வழி? தியாகத்தை அதிகப்படுத்தணும். சஹாபாக்களுடைய காலத்துல ஹாலாத் வரும்போது என்ன செஞ்சாங்க? தனியாக ஒரு பாபே எழுதியிருக்காங்க யூசுப் ரஹ்மத்துல்லாஹி. அந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய வேலைகள்ல கவனம் செலுத்தணும். வேலை அல்லாத வேற விஷயங்களை கவனம் செலுத்தக்கூடாது. அதுஜி மௌலானா இமாம் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்களா, நம்ம ஒரு தேவையான நேரத்துல தேவையில்லாதல ஈடுபட்டா தேவையானதை விட்டு அல்ல நம்மளை மஹ்ரூமாக்கிடுவாங்க. இன்னைக்கு அதுதான் நடக்குது. இன்னைக்கு உம்மத்துல தேவை என்ன? அலைஞ்சு திரிஞ்சு பாடுபட்டு நம்முடைய உடல் பொருளை எடுத்துட்டு நம்முடைய தில் திமாக் எடுத்துட்டு பூரா உலகத்துக்கு போகணும். அதுல இன்னைக்கு குறை வந்ததுனால இந்த ஹாலாத்துகள். அப்ப இந்த எல்லா சிப்பத்துகளும் நம்ம இடத்துல வரணும்னு சொன்னா நம்ம தக்காதாவுக்கு தயாராக போகணும். அது கடைசியா சொன்னாங்க மௌலானா, இந்த ஆலமி மஷூரால உங்களை கூப்பிடுறதுக்கு வேலையினுடைய தஃஹீம் இல்ல. அது ஹாஜி அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, நம்முடைய இஸ்திமாக்களுடைய நோக்கம் தஃஹீம் இல்ல, வேலையை பத்தி விளக்கமா சொல்றது, நல்ல விளக்கமா சொன்னாங்க அப்படிங்கிறது இல்ல, மாறாக தஷ்கீலாக இருக்குது. நாம எல்லாம் ஒன்று சேர்றோமே. அதுக்கு மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஜிஸ் ஜமா होने के बाद बिखरना ना हो वो जमा होना हमारा जमा होना ही नहीं है. எந்த ஒன்று சேர்தலுக்கு பிறகு பிரிந்து உலகத்துக்கு செல்றது இல்லையோ அந்த ஒன்று சேர்தல் நம்முடைய ஒன்று சேர்தலே இல்ல. அதனால நாங்க எல்லாம் இன்னைக்கு வந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நீயே செஞ்சுட்டு போவோம். எங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாக இந்த வேலையை நாங்க ஆக்குவோம். ஆக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? எங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் இந்த வேலை. எந்த காரணத்துக்காகவும் எந்த சூழ்நிலைக்காகவோ எந்த ஒரு சின்னவோ பெரியவோ எந்த காரணத்துக்காக இந்த வேலையை நான் விடமாட்டேன். காரணம் என் வாழ்க்கை கொடுத்த அல்லாஹ், என்னுடைய ஹயாத் கொடுத்த அல்லாஹ், எனக்குரிய சலாஹியத் கொடுத்த அல்லாஹ், என்னுடைய உயிர் பொருளை கொடுத்த அல்லாஹ், எனக்கு உள்ள அத்தனை கொடுத்த அல்லாஹ், அந்த அல்லாஹ் என்னைக்கு இதெல்லாம் கொடுத்தது இந்த தீனுடைய ஹயாத்துக்காகத்தான். அதனால என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் இந்த வேலை. அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் வருஷம் நாங்க 6 மாசம் கொடுப்போம்னு கை தூக்கும் பாப்போம் இன்ஷா அல்லாஹ்.